இந்த நிகழ்வு நடக்க இருக்கின்றது. அதற்காக திரு ஐன்ஸ்டீன் அவர்கள், திரு ராபி அவர்கள் நமக்கு சொற்பொழிவு ஆற்ற கருத்துக்களை பகிர நம் மத்தியிலே இருக்கின்றார்கள். அவர்களை மனதார வரவேற்கின்றேன். மேலும் சலீசியர்கள், குறிப்பாக கிராம பகுதியிலே இருக்கின்ற சலீசியர்களும் இதில் இணைந்திருக்கின்றார்கள். நம்ம 100 பேர் ஆயிட்டோம். இருந்தோம் 2-3 ஸ்கூலு ஆசிரியர் பெருமக்கள் ஒன்றாக அமர்ந்து இருக்கின்றார்கள். அப்படி அமர்ந்திருந்தும் 100 பேர் இன்னும் நிறைய மற்றவங்க வெயிட்டிங்கில் இருப்பாங்க. அவங்க உள்ள நுழைய முடியாது. ஏன்னா நம்மளுடைய டார்கெட்டை 100 பேர் தான். ஸோ இருப்பினும் பங்கேற்கின்ற அனைவரும் பயன்பெறுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அனைத்து சலீசர்களையும், குறிப்பாக அருட்சகோதரர் ஆனந்த், அருட்தந்தை மாத்யூராஜன், அருட்தந்தை ராபர்ட் பத்தி, அருட்சகோதரர் ஆண்டனி மற்றும் சலீசியர்கள் பல இடங்களிலே வீரலூர், போலூர் மற்றும் கெடிலம், பவுஞ்சூர் இது போன்ற இடங்களிலே இருந்து, பழனியிலிருந்து ஒரு சில டீச்சர்ஸ், திண்டுக்கல்லிலிருந்து ஒரு சில டீச்சர்ஸ் மற்றும் தெரிந்தவர்கள் இணைந்திருக்கின்றார்கள். உங்கள் அனைவரையும் மனதார வரவேற்கின்றேன். இதன் மூலமாக பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இப்பொழுது நமது சிறப்பு விருந்தினரை அறிமுகப்படுத்த திரு குழந்தை அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். So I am here to introduce and welcome Dr. Joseph Einstein. 2012ஆம் ஆண்டு தன்னுடைய உளவியல் துறையில் தன்னுடைய முனைவர் பட்டத்தை பெற்றார். இவர் ஒரு சிறந்த உளவியலாளர் மற்றும் முழுமையான பயிற்சியாளர். கடந்த 28 ஆண்டுகளில் சுமார் 1,35,000 அதற்கும் மாணவர்கள் இவரால் பயன்பெற்றிருக்கின்றார்கள். டாக்டர் ஜோசப் ஐன்ஸ்டைன் 20 ஆண்டுகளாக தனியார், பொது மற்றும் அரசு பணி ஊழியர்களுக்கு கலந்தாய்வு மற்றும் கருத்தரங்கம் நடத்தி வந்திருக்கின்றார். இதுவரை 55 கல்வி நிறுவனங்களிலிருந்து 50,000க்கும் மேற்பட்ட பெற்றோர்களுக்கு பயிற்சி அளித்து சிறந்து விளங்குகின்றார். மேலும் டாக்டர் ஜோசப் ஐன்ஸ்டைன் ஒரு சிறந்த எழுத்தாளர். க்ரோ ஃப்ரீ லிவ் ஃப்ரீ என்ற புத்தகத்தின் இணை எழுத்தாளராகவும், அதே புத்தகத்தை சுதந்திர சுவாசங்கள் என்று தமிழிலும் மொழிபெயர்த்தம் செய்து வழங்கியிருக்கின்றார். கலைஞர் மற்றும் பொதிகை தொலைக்காட்சிகளில் இந்த சமுதாயத்திற்கு பயனுள்ள பல சீரிய சிந்தனைகளை வழங்கியுள்ளார். தற்சமயம் மாஸ்டர் ஆஃப் மைண்ட் என்ற நிறுவனத்தின் இயக்குநராகவும் பகுதி நேர உளவியல் நிபுணராகவும் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். இத்தகைய பெருமைக்குரிய டாக்டர் அவர்களை இந்த 1 மணி நேர வகுப்பிற்கு உங்களை எல்லாம் அழைப்பதற்காக நான் அவரை நம்முடைய டொன்போஸ்கோ வழிகாட்டி மையத்தின் சார்பாக அவரை அன்போடு வரவேற்கின்றேன். எல்லோருக்கும் காலை வணக்கம். ஸோ இந்த அருமையான ஒரு கருத்தரங்கில் 100க்கும் மேற்பட்ட ஆசிரியர் பெருமக்களை, குறிப்பாக ஊரக பகுதியில் இருக்கக்கூடிய பள்ளிகளில் அரும்பணி ஆற்றுகின்ற ஆசிரியர் பெருமக்களை இந்த டொன்போஸ்கோ வழிகாட்டி மையத்தின் வெள்ளி விழா கருத்தரங்கு வழியாக சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய
நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்ம எல்லோருக்கும் இன்னைக்கு கொடுக்கப்பட்டுள்ள அருமையான ஒரு டாபிக் பார்த்தீங்கன்னா 21st century skills, 21ஆம் நூற்றாண்டுக்கான திறன்கள். 21ஆம் நூற்றாண்டில் நம் நுழைந்து எத்தனை ஆண்டுகள் ஆயிடுச்சுன்னு உங்களுக்கே தெரியும். இப்போ 21 ஆண்டுகள் ஆயிடுச்சு, 21ஆவது ஆண்டுல இருக்கிறோம். இப்போ 21ஆம் நூற்றாண்டில் எப்படிப்பட்ட மாற்றங்கள் தொடர்ந்து நமக்குள் வந்து கொண்டிருக்கின்றன என்பதை நாம் அனைவரும் அறிவோம். 21ஆம் நூற்றாண்டு என்பதன் முக்கியத்துவத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். 21ஆம் நூற்றாண்டு திறன் மேம்பாட்டுக்கான நூற்றாண்டு என்று சொன்னால் அது மிகையாகாது. 21ஆம் நூற்றாண்டு திறன்களை மையப்படுத்துகின்ற நூற்றாண்டு. அந்த 21ஆம் நூற்றாண்டுக்கு என்று பல்வேறு திறன்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டி இருக்கின்றது. 19ஆம் நூற்றாண்டு வரை கைகளால் நாம் எடுத்த முயற்சிகள் அனைத்தையும் அறிவுபூர்வமாக சிந்திக்கக்கூடிய நூற்றாண்டாக 20ஆம் நூற்றாண்டு வந்தது. தகவல் தொழில்நுட்ப புரட்சி என்று 21ஆம் நூற்றாண்டுக்குள் நுழைந்த பிற்பாடு பல தரப்பட்ட திறன்களை இந்த நூற்றாண்டு நமக்கு வழங்குகின்றது, நம்மிடம் எதிர்பார்க்கவும் செய்கின்றது. அப்படிப்பட்ட மாணவர்களை நாம் உருவாக்கக்கூடிய முக்கியமான பணியில் நாம் இருக்கின்றோம். இன்னும் வரக்கூடிய ஆண்டுகள் இன்னும் புதிய புதிய திறன்களை எதிர்நோக்கி கொண்டிருக்கும் என்பதில் ஐயமில்லை. அன்பார்ந்த ஆசிரியர் பெருமக்களே, நாம் அனைவரும் எதிர்நோக்கி இருக்கக்கூடிய வர இருக்கின்ற ஆண்டுகளில் நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய உழைப்பு, இவை அனைத்தையும் எப்படிப்பட்ட திறன்களை நோக்கி நாம் எடுத்து செல்லலாம் என்பதை நாம் யோசிக்க வேண்டும். இப்பொழுது நாம் 2 முக்கியமான திறன்கள், அப்படிப்பட்ட திறன்களை நாம் பார்க்க இருக்கின்றோம். ஒரு ஆசிரியர் என்ற முறையில் நமக்கு இருக்க வேண்டிய 21ஆம் நூற்றாண்டு திறன்கள் பல்வேறு தரப்பட்டதாக இருந்தாலும் அதில் 2 முக்கியமான திறன்களை நமக்கு முன்வைக்கின்றோம். முதலாவதாக சுய நெறிப்படுத்துதல், செல்ஃப் டைரக்ஷன் ஸ்கில் என்று சொல்வார்கள். கேட்பதற்கு வித்தியாசமாக இருந்தாலும் இதை பற்றி நுணுக்கமாக நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது அது நமக்கு மிகவும் தேவையான திறன் என்பதை நாம் அனைவரும் உணர்வோம். சுய நெறிப்படுத்துதல் திறன். அடுத்ததாக குழுவாக கற்பிக்கின்ற திறன். குழுவாக கற்பிக்கின்ற திறன் என்பது நமக்கு புதிதல்ல, இருந்தாலும் அதிகமாக பயன்படுத்தப்படாத ஒரு திறன் என்பதால் 21ஆம் நூற்றாண்டில் நிச்சயமாக இந்த திறனுக்கு மிகுந்த மதிப்பு உள்ளது என்பதை நாம் ஏற்கனவே உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த 2 திறன்களையும் மையப்படுத்தி அடுத்து வரக்கூடிய ஒரு 40 நிமிடங்களில் நாம் இந்த திறன் மேம்பாட்டிற்கான அடிப்படையான ஒரு சில விஷயங்களை மட்டும் கற்றுக்கொள்வோம். 21ஆம் நூற்றாண்டு நான் ஏற்கனவே சொன்னது போல திறன்களின் நூற்றாண்டு. பிறப்பால், வளர்ப்பால், கல்வி அறிவால், வசதிகளால் எவர் பின்தங்கி இருப்பினும் வரும் வாய்ப்புகளை தன் திறன் மேம்பாட்டிற்காக பயன்படுத்தும் முனைப்பால் நாம் ஒவ்வொருவருமே முன்னேற முடியும் என்ற எதிர்நோக்கினை அனைவருக்கும் தரக்கூடிய ஒரு நூற்றாண்டாக இது அமைகின்றது. எனவே கடந்த காலத்தில் ஒரு தனிநபர் எவ்வாறு நடத்தப்பட்டாலும் எதிர்வருகின்ற காலத்தில் நாம் வரவேற்கின்ற மாணவர்கள் அனைவரின் திறன்களை மேம்படுத்த நாம் முதலில் பல்வேறு தரப்பட்ட திறன்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். எனவே நாம் இந்த திறன்மிக்க நூற்றாண்டிற்குள் அடியெடுத்து வைத்து 21 ஆண்டுகள் ஆகியிருக்கின்றன. நம்முடைய திறன்களின் அளவு என்ன என்பதை நாம் உன்னிப்பாக நினைத்து பார்ப்போம். முதல் திறன் சுய நெறிப்படுத்துதல் திறன், செல்ஃப் டைரக்ஷன் ஸ்கில்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். சுய நெறிப்படுத்துதல் என்றால் என்ன? சுய நெறிப்படுத்துதல் என்பது ஒருவருடைய வாழ்க்கை அல்லது பணிவாழ்வு இவற்றை புரிந்து கொண்டு அதை உலகம், மற்றவர்கள், தன்வயம் என்ற 3 நிலைகளில் புரிந்து கொண்டு அதை திறம்பட கையாளுகின்ற ஒரு அருமையான ஒரு திறன் தான் சுய நெறிப்படுத்துதல் திறன். நாம் எல்லோருக்குமே இப்பொழுது கடந்த ஒரு 10 வருடங்களாக நிறைய குழந்தைகளை அல்லது நிறைய மாணவர்களை சந்தித்திருப்போம். அவருடைய வளர்ச்சியில் நாம் பார்க்கக்கூடிய முக்கியமான மாற்றம் என்னவென்றால், எனக்கு தெரியும் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. நீங்க சொல்ல தேவையில்லை, எனக்கு தெரியும் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. நிறையவே நீங்க இதை கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ சப்போஸ் நம்மளுடைய ஹையர் எஜுகேட்டர்ஸ் அல்லது பிரின்சிபல் அல்லது சீனியர் மோஸ்ட் பீப்புள் நமக்கு ஏதாவது அட்வைஸ் சொன்னா கூட என்ன சொல்லுவோம் நம்ம மனசுக்குள்ள? இது எனக்கு தெரியாதா, இது எனக்கு தெரியும் ஏற்கனவே என்று நாம்
அவர்களுக்கு எதிர்ப்பதமாக நாம் சொல்லுவோம், அல்லது மனதிற்குள்ளாது அதை பற்றி பேசுவோம். ஆனால் இந்த சுய நெறிப்படுத்துதல் என்பது வெறுமனே வீராப்பு காட்டக்கூடிய ஒரு செய்கை மட்டும் கிடையாது. அது ஒரு திறனாக மாற்றப்பட வேண்டும். நாம் அனைவருக்குமே பல விஷயங்கள் தெரியும். ஆனால் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால், நம்மை பற்றி தெரிந்து கொள்வது. இந்த சுய நெறிப்படுத்துதலின் முக்கியமான கட்டம் என்னவென்றால், தன்னை பற்றிய செல்ஃப் நாலேஜ் என்று சொல்வார்கள். நெக்ஸ்ட், தன்னை பற்றிய ஒரு ஒரு அறிவு ஆழமாக தெரிந்திருக்க வேண்டும். தன்னை பற்றிய அறிவு என்று சொல்லும் பொழுது, நான் எவ்வாறு என்னை கணிக்கின்றேன், நான் எவ்வாறு என்னை ஊக்கப்படுத்திக் கொள்கின்றேன், நான் எவ்வாறு பிறரோடு இணைந்து பணியாற்றுகின்றேன் என்ற ஒரு சுய விழிப்புணர்வு. இந்த சுய விழிப்புணர்வு தான் நம்மையே நெறிப்படுத்துவதற்கு ஒரு அடிப்படையாக அமையும். இந்த 3 விஷயங்களையும் நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். இந்த இந்த சுய நெறிப்படுத்துதல் திறன் ஏன் முக்கியமானது என்று நாம் சிந்திக்கும் பொழுது, ஆங்கிலத்தில் அங்கே கொடுத்திருக்கின்றது, நீங்கள் ஸ்கிரீன்ல பாக்குறீங்க. செல்ஃப் டைரக்டட் எஜுகேட்டர்ஸ் பில்ட் எஃபெக்டிவ் செல்ஃப் டைரக்டட் லேர்னர்ஸ். ஓகே, இது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட். நாங்கள் கொடுத்திருக்க ஸ்டேட்மெண்ட் நல்லா உள்வாங்கிக்கங்க. செல்ஃப் டைரக்டட் எஜுகேட்டர்ஸ், தன்னையே நெறிப்படுத்தக்கூடிய ஒரு ஆசிரியர் எப்படிப்பட்ட மாணவர்களை உருவாக்குகின்றார் என்றால், தரமான, பலன் தரக்கூடிய, தன்னையே நெறிப்படுத்தக்கூடிய கற்றல் திறன் உள்ள ஒரு மாணவனை உருவாக்க முடியும். இதுதான் மிக மிக முக்கியமான ஒரு இலக்காக அமைய வேண்டும் ஆசிரியர்களாகிய நம் அனைவருக்கும். சமீபத்தில் எடுத்த ஒரு கணக்கெடுப்பின்படி தமிழக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ஒரு சுற்றறிக்கை விடுத்திருக்கின்றார். உங்களில் ஒரு சிலராவது அதை பார்த்திருப்பீர்கள், படித்திருப்பீர்கள் என்று நான் நினைக்கின்றேன். தமிழ்நாட்டில் நிறைய மாணவர்கள் நிறைய மதிப்பெண்கள் எடுக்கின்றார்கள். 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு இறுதித் தேர்வுகளில் நிறைய மதிப்பெண்கள் எடுக்கின்றார்கள். ஆனால் ஒட்டுமொத்த இந்தியாவில் கற்றல் திறன் என்ற அளவீடின்படி நாம் தமிழக மாணவர்களும் சரி, தமிழக ஆசிரியர்களால் உருவாக்கப்பட்ட அனைத்து மாணவர்களும் 23வது இடத்தில் இருக்கின்றார்கள் என்ற புள்ளி விவரத்தை தந்திருக்கின்றார். இது குறைந்தபட்சம் 10க்குள், முதல் 10 இடத்திற்குள்ளாவது கொண்டு வர வேண்டும் என்று இந்த அடுத்த 5 ஆண்டுக்கு ஒரு இலக்கு நிர்ணயித்திருக்கின்றது தமிழக பள்ளி கல்வித்துறை. நினைத்து பாருங்கள், இப்படிப்பட்ட அவலம் ஏன்? வெறும் மதிப்பெண்ணுக்காக நம்முடைய மாணவர்களை நாம் தயாரிக்கின்றோமா என்றால், அது உண்மையிலேயே அவர்களுக்கு நாம் நல்லது செய்வதல்ல. அவர்களுடைய கற்றல் திறன் மேம்படுத்துவதற்கு நாம் என்ன செய்கின்றோம் என்பதை சிந்திக்க வேண்டும். அவர்களுடைய கற்றல் திறன் மேம்படுவதற்கு எல்லாவற்றையும் ஒரு ஆசிரியரே செய்து கொடுக்க முடியாது. மாணவனும் ஒரு தேடலில் ஈடுபட வேண்டும். மாணவன் ஒரு தேடலில் ஈடுபடுவதற்கு அவன் ஒரு செல்ஃப் டைரக்டட் லேர்னர், தன்னையே நெறிப்படுத்தக்கூடிய ஒரு கற்றுக்கொள்பவராக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு மாணவனை உருவாக்குவதற்கு செல்ஃப் டைரக்டட் எஜுகேட்டர், தன்னையே நெறிப்படுத்தக்கூடிய ஒரு ஆசிரியரால் மட்டும்தான் முடியும். இதை செய்யுங்க, இதை செய்யுங்க, அதை செய்யுங்கன்னு மற்றவங்க நமக்கு டிக்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு ஆசிரியரா இருந்தோம் என்றால் நிச்சயமாக நாம் நல்ல ஒரு தரமுள்ள மாணவர்களை, கற்றல் திறன் மேம்பட்ட மாணவர்களை உருவாக்க முடியாது. நான் என்னை எவ்வாறு உணர்ந்திருக்கின்றேன், என்னுடைய ஆர்வங்கள் என்ன, ஒரு ஆசிரியர் என்ற முறையில் என்னுடைய ஊக்கம் என்ன, எதற்காக நான் ஆசிரியர் பணியில் இருக்கின்றேன், நான் எவ்வாறு பலரோடு இணைந்து என்னுடைய ஆசிரியர் பணியை ஒருங்கிணைத்து செயல்படுத்த முடியும், அப்படிப்பட்ட ஒரு மனநிலை உள்ள ஒரு ஆசிரியர் தான் செல்ஃப் டைரக்டட் எஜுகேட்டட். செல்ஃப் டைரக்டட் எஜுகேட்டர், சுய நெறிப்படுத்தக்கூடிய ஒரு ஆசிரியர். இப்படிப்பட்ட ஒரு மனநிலையோடு இந்த முக்கியமான ஒரு திறனை நாம் வளர்த்து கொள்ளும் நோக்குடன் இந்த திறனின் 3 முக்கிய அம்சங்களை மட்டும் நாம் சந்திப்போம். இந்த திறனின் 3 முக்கிய அம்சங்கள், நெக்ஸ்ட் ஸ்லைட். இந்த 3 முக்கிய அம்சங்கள் நாம் தொடர்ந்து மேம்படுத்த வேண்டிய 3 முக்கிய துணை திறன்கள் என்று பார்த்தால், ஏற்கனவே நான் உங்களுக்கு கூறியபடி செல்ஃப் நாலேஜ் என்பதுதான் முதல் திறன். நீங்கள் உங்களை பற்றி அறியாமையில் இருக்கக்கூடாது. ஒவ்வொரு ஆசிரியரும் தன்னுடைய குறை நிறைகளை அறிந்தவராக, நிறைகளை மேம்படுத்துபவராக,
குறைகளை திருத்திக் கொள்பவராக அமைய வேண்டியது மிக மிக முக்கியமானது. ஸோ செல்ஃப் நாலேஜ். இரண்டாவது முக்கியமான துணைத்திறன் மோட்டிவேஷன். மோட்டிவேஷன் என்றால் உங்க எல்லோருக்கும் தெரியும், நாம் எத்தகைய ஊக்க நிலையில் இருக்கின்றோம், என்னுடைய பணியில் நான் எத்தகைய ஊக்க நிலையோடு நான் ஈடுபடுகின்றேன், என்னுடைய ஆர்வம் எதை நோக்கி இருக்கின்றது, புதிய கற்றல் எனக்குள் வெளிப்படுத்துகின்றதா, என்னுடைய மாணவனை நான் எந்த அளவுக்கு நேசிக்கின்றேன், அவனை ஊக்கப்படுத்துவதற்கு, அவனை கற்பிக்கக்கூடிய அந்த செயல்பாட்டிற்குள் புகுத்துவதற்கு நான் எப்படிப்பட்ட ஒரு முயற்சிகளை எடுக்கின்றேன் என்பதுதான் இரண்டாவது துணை திறன். இந்த செல்ஃப் டைரக்ஷன் ஸ்கில்ல ரெண்டாவது ஸ்கில் அதுதான். மூன்றாவது முக்கியமான ஸ்கில் நீங்க பாக்குறீங்க, ரிலேஷன்ஷிப்ஸ். செல்ஃப் டைரக்ஷன் அப்படின்றப்ப ஒரு தவறான ஒரு எண்ணம் வந்துடக்கூடாது. நானே என்னை நெறிப்படுத்திக் கொள்வேன், யாருடைய அணுகுமுறையோ அல்லது யாருடைய துணையோ அல்லது யாருடைய சுட்டிக்காட்டுதலோ அல்லது யாருடைய வழித்துணையோ எனக்கு தேவையில்லை என்பது அல்ல. செல்ஃப் டைரக்ஷன், சுய நெறிப்படுத்துதல் என்பது கடைசியாக நானே என்னை உணர்ந்து நெறிப்படுத்திக் கொள்கின்றேன் என்பது தான் பொருள். ஆனால் அதற்கு துணையாக இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் என்ன என்று பார்த்தால், நம்முடைய உறவு முறைகள், நம்முடைய மாணவர்கள் நமக்கு கொடுக்கக்கூடிய ஃபீட்பேக், பின்னூட்டம். எத்தனை ஆசிரியர்கள் இந்த காலத்தில் அதை நாம் வரவேற்கின்றோம். என்னுடைய வகுப்பு எப்படி இருந்தது, உங்களுக்கு புரிந்ததா, இந்த வகுப்பில் இருக்கக்கூடிய கடைசி மாணவனும் என்னுடைய பாடத்தை நான் கற்பித்ததை அவனால் புரிந்து கொள்ள முடிந்ததா என்று நாம் ஒரு மாணவனிடம் பின்னூட்டம் கேட்கின்றோம் என்றால் நாம் அந்த உறவை மதிக்கின்றோம் என்ற அர்த்தம். அப்படி பின்னூட்டம் கேட்காமல், ஃபீட்பேக் பெற்றுக்கொள்ளாமல் எனக்கு எல்லாம் தெரியும் என்று நாம் நினைத்தோம் என்றால் நிச்சயமாக நாம் திறன்மிக்க ஆசிரியராக வளர முடியாது. அதே போல இளம் ஆசிரியர்கள் தங்களுடைய ஆசிரியர் பணியை தற்போதுதான் தொடங்கி ஒரு 2, 3 அல்லது 5 ஆண்டுகள் உள்ளவர்கள் மூத்த ஆசிரியர்களிடமிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டிய ஃபீட்பேக் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இவை அனைத்தையும் நாம் செய்யும் பொழுது நம்மால் திறன்மிக்க ஆசிரியராக நாம் செயல்பட முடியும். நாம் இப்பொழுது இருக்கக்கூடிய யுகம் நெட்வொர்க்கிங் யுகம் என்று சொல்வார்கள், வலைப்பின்னல். ஓகே, WWW அப்படிப்பட்ட ஒரு யுகத்தில் இருக்கின்றோம், வேர்ல்டு வைடு வெப். நாம் அனைவரும் இப்பொழுது நான் பேசிக் கொண்டிருப்பதை நீங்கள் கேட்பதற்கு எத்தனையோ தொழில்நுட்ப வல்லுநர்கள் பின்னணியில் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். இந்த வேர்ல்டு வைடு வெப், உலகளாவிய அந்த வலைப்பின்னல் வழியாக நாம் எங்கெங்கோ இருந்தாலும் நாம் முகமுகமாக பார்த்து கேட்டு தெரிந்து கொள்கின்றோம். இவ்வளவு அற்புதமான இந்த வலைப்பின்னலில் நாம் இருக்கும் பொழுது இந்த உறவு முறையின் முக்கியத்துவத்தை மிக எளிதாக நாம் புரிந்து கொள்ளலாம். இந்த உறவு முறைகள் நம்முடைய சுய நெறிப்படுத்துதலை நிச்சயமாக மேம்படுத்தும். நாம் பிறருடைய கருத்துக்களை உள்வாங்கி அவர்களுடைய பின்னூட்டங்களை பெற்றுக்கொண்டு நம்முடைய ஆசிரியர் பணியை சீர்படுத்தும் பொழுது நிச்சயமாக அற்புதமான ஒரு ஆசிரியராக நாம் வளர முடியும். இதுதான் இந்த முதல் திறனின் அடிப்படையான விஷயங்கள். இதை உள்வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். செல்ஃப் டைரக்ஷன், சுய நெறிப்படுத்துதல் திறன் என்பது சுய அறிவு, ஊக்கப்படுத்துதல், உறவு முறைகள், இது மூன்றையும் உள்ளடக்கிய அற்புதமான ஒரு திறன். இந்த திறனில் நாம் எவ்வாறு வளர்ந்திருக்கின்றோம் என்பதை இந்த கருத்தரங்கில் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியர்களுமே நீங்கள் சிந்தித்து பார்க்கலாம். என்னை பற்றிய சுய அறிவில் நான் எந்த நிலையில் இருக்கின்றேன், நான் ஒரு ஆசிரியர் என்ற முறையில் என்னை பற்றி நான் என்ன சிந்திக்கின்றேன், நான் இன்னும் எதிலெல்லாம் முன்னேற வேண்டும். இதுதான் முதலில் நாம் செய்ய வேண்டியது. இரண்டாவது, ஊக்கப்படுத்துதல். எது என்னை இந்த பணியில் ஊக்கப்படுத்துகின்றது, நான் என் மாணவனை எவ்வாறு ஊக்கப்படுத்துகின்றேன், இது இரண்டாவது முக்கியமான திறன். மூன்றாவது முக்கியமான திறன், உறவு முறைகளை நான் எவ்வாறு பேணுகின்றேன். என்னை நெறிப்படுத்தக்கூடிய உறவு முறைகள் மிக மிக முக்கியமானது. யாராவது நமக்கு ஒரு விஷயத்தை சுட்டி காண்பித்தால் அதை வரவேற்க வேண்டும். உன் வேலையை பார்த்துட்டு போ என்ற மாதிரியான ஒரு ரியாக்ஷன் நம்ம கொடுத்தோம்னா நிச்சயம் நல்ல ஒரு ஆசிரியராக இருக்க முடியாது. ஒரு சிறிய மாணவன் கூட நமக்கு ஒரு பின்னூட்டம் கொடுக்கும் பொழுது அது நல்ல ஒரு உறவு முறையாக, என்னுடைய ஆசிரியர் பணியை உயர்த்தக்கூடிய ஒரு உறவு முறையாக அமைகின்றது. இதுதான் நாம் பெற்றுக்கொண்ட இந்த முதல் திறன். இதை நாம் தொடர்ந்து நான் கொடுத்திருக்க போல
கீப் ஆன் டெவலப்பிங் தீஸ் சப் ஸ்கில்ஸ். இந்த 3 விஷயங்களையும் தொடர்ந்து நீங்க மேம்படுத்தி கொண்டே இருங்கள். நிச்சயமாக அற்புதமான ஒரு சுய நெறிப்படுத்தக்கூடிய ஒரு ஆசிரியராக நம்மளால் மிளிர முடியும். இப்பொழுது ஒரு சிறிய பாடல் வழியாக நாம் நம்மை பற்றிய ஒரு கருத்தை எந்த அளவுக்கு வைத்திருக்கின்றோம் என்பதை பார்ப்போம். ஒரு ஆசிரியர் என்ற நபர் இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட மாற்றத்தை ஏற்படுத்த முடியும், சந்திக்கக்கூடிய மாணவர்களுடைய வாழ்வில் எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் என்பதை இந்த பாடல் நமக்கு எடுத்துரைக்கின்றது. நாம் இந்த பாடலோடு இணைந்து நம்முடைய சுய நெறிப்படுத்துதல் பற்றிய திறனை ஆழமாக சிந்திப்போம். கற்றிடும் மாணவர் அத்தனை பேருக்கும் பெற்றோர் நாமே. கல்வியே இன்றிடும் அச்சய பாத்திரம் பெற்றோர் நாமே. வெற்றிடம் யாவையும் வெற்றிகள் ஆக்கிடும் சக்திகள் நாமே. காட்சிகள் ஆக்கிடும் சக்திகள் நாமே. கனவுகள் மெய்ப்பட திறவு கொள்ளாமே, திறமைகள் வெளிப்பட மதகுகள் நாமே. ஒழுக்கத்தை பரப்பிடும் நெறியல்கள் நாமே, வளர்ந்திடும் பாரதம் வழித்துறை நாமே. கற்றிடும் மாணவர் அத்தனை பேருக்கும் பெற்றோர் நாமே. கல்வியே இன்றிடும் அச்சய பாத்திரம் பெற்றோர் நாமே. வெற்றிடம் யாவையும் வெற்றிகள் ஆக்கிடும் சக்திகள் நாமே. காட்சிகள் ஆக்கிடும் சக்திகள் நாமே. கனவுகள் மெய்ப்பட திறவு கொள்ளாமே, திறமைகள் வெளிப்பட மதகுகள் நாமே. ஒழுக்கத்தை பரப்பிடும் நெறியல்கள் நாமே, வளர்ந்திடும் பாரதம் வழித்துறை நாமே. சாங் சூப்பரா இருந்தது ஃபாதர். சாங்ஸ் நல்லா இருந்ததா?
உங்கள் எல்லோருடைய ஒரு உழைப்பையும் அற்புதமாக வெளிப்படுத்திய அருமையான ஒரு ஆசிரியர் கீதம் என்று சொல்லலாம். நாம் புது பாரதத்தை உருவாக்குவது நம்முடைய கையில் என்பதை மிக அற்புதமாக அந்த கீதம் நமக்கு சுட்டிக்காட்டிருக்கின்றது. மீண்டும் மீண்டுமாக அதை நீங்கள் யூடியூப்ல போய் ஆசிரியர் கீதம்னு போட்டீங்கன்னா இந்த சாங் வரும். அழகா நீங்க அடிக்கடி பாருங்க. பார்க்குறப்ப நம்மளுடைய பொறுப்புகள் என்னென்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். இந்த திறன் நிச்சயமாக வளரும். நாம் இப்பொழுது கற்றுக்கொண்ட சுய நெறி ஆளுகை திறன், சுய நெறிப்படுத்துதல் திறன். ஸோ அதை 3 கட்டங்களாக நாம் பார்த்தோம். இப்பொழுது நாம் அடுத்த திறனுக்கு நாம் செல்ல போகின்றோம். அடுத்த திறன் குழுவாக கற்பிக்கின்ற திறன். குழுவாக கற்பிக்கின்ற திறன். நாம் ஒரு குழுவாக செயல்படும் பொழுது நம்முடைய செயல்திறன் அதிகமாகுமா குறையுமா என்று நிறைய ஒரு தர்க்கம் நடந்து கொண்டிருந்தது. ஆனால் ஒரு ஆசிரியர் பணி என்ற ஒரு பணி சூழலில் ஒரு தனி ஆசிரியர் தன்னுடைய செயல்பாட்டினால் சாதிப்பதை விட குழுவாக செயல்படும் பொழுது நிச்சயமாக நம்மால் அதிகமாக செயல்பட முடியும், அதிகமாக சாதிக்க முடியும். நாம் எல்லோருமே தனித்துவமிக்க ஆளுமை திறன்கள் உடையவர்கள். நம்முடைய ஆளுமை திறன்கள் அனைத்தும் பலதரப்பட்டன. ஒருவருக்கு இருக்கக்கூடிய ஆளுமை திறன் இன்னொருவருக்கு இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. எல்லோருமே அதில் தனித்துவமிக்கவர்களாக இருக்கின்றோம். நாம் பிறருடைய ஆளுமை திறன் எனக்கு இல்லையே என்று ஏக்கத்தில் நாம் மடிய தேவையில்லை. நாம் ஒவ்வொருவரும் எப்படிப்பட்ட தனித்துவமிக்க ஆளுமை திறனோடு படைக்கப்பட்டிருக்கின்றோம் அற்புதமாக கடவுளால் என்று நாம் சிந்திக்கும் பொழுது நாம் நம்முடைய தனித்துவமிக்க ஆளுமை திறனை ஒருங்கிணைத்து குழுவாக செயல்படக்கூடிய எண்ணங்களால் மிகப்பெரிய சாதனைகளை நம்மால் செய்ய முடியும். நிச்சயமாக அந்த டீம் என்ற அந்த வார்த்தையை பாருங்கள். நாங்க அங்க ஸ்லைட்ல கொடுத்துருக்கிறேன் பாருங்க. டுகெதர் எவ்ரி ஒன் அச்சீவ்ஸ் மோர். இதுதான் டீம் என்ற வார்த்தையினுடைய அழகான ஒரு விளக்கம். இந்த டீம் என்பது விளையாட்டு என்று மட்டும் கிடையாது. நாம இந்த இப்போ ரீசெண்டாக ஒலிம்பிக்ஸ் நடந்துட்டு இருக்கு. சாதாரண ஒலிம்பிக்ஸ் முடிஞ்சு இப்போ பேரா ஒலிம்பிக்ஸ் நடந்துட்டு இருக்கின்றது. இதில் பல தனித்துவமிக்க ஆளுமைகள் அங்கு தங்களுடைய திறன்களை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொரு நாட்டிலிருந்தும் குழுக்களை அனுப்பியிருக்கின்றார்கள். இவை பெரிய அளவில் உலகளாவிய அளவில் பார்க்கப்படுகின்றது. ஆனால் ஒரு பள்ளி என்ற ஒரு குழு, பள்ளியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் என்ற ஒரு குழு எப்படிப்பட்ட சாதனைகளை உருவாக்கி இருக்கின்றது என்பதை வெளிச்சம் போட்டு காட்டுவதில்லை மிகுதியாக. இருப்பினும் ஒவ்வொரு பள்ளியிலும் ஆசிரியர்கள் தங்களுடைய தனிப்பட்ட திறன்கள் அனைத்தையும் ஒருங்கிணைத்து ஒரு குழுவாக செயல்படும் பொழுது நிச்சயமாக அங்கு மிகப்பெரிய சாதனைகளை வெளிப்படுத்த முடியும் என்பதுதான் இந்த திறனின் அடிப்படை. இந்த திறனுடைய பலன் என்ன, இந்த திறனை எவ்வாறு செயல்படுத்தலாம், இந்த திறனுக்கான சிறப்பான செயல்பாடுகள் என்னென்ன என்பதை வர இருக்கக்கூடிய பதிவுகளில் நாம் பார்க்க இருக்கின்றோம். நெக்ஸ்ட், டீம் டீச்சிங் ஸ்கில்ஸ். இந்த டீம் டீச்சிங் ஸ்கில்ஸை டிஃபைன் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அங்க நான் கொடுத்துருக்கிறது பாருங்க. குரூப் ஆஃப் 2 or more educators working together. First thing is that working together. என்னென்ன விஷயங்கள் எல்லாம் we can work together. First thing, plan. Second, conduct. Third, evaluate. What do we do that? Plan, conduct and evaluate the learning activities. எல்லா கற்றல் செயல்பாடுகளையும் ஒருங்கிணைந்து திட்டமிடுதல், ஒருங்கிணைந்து செயல்படுத்துதல், ஒருங்கிணைந்து அதை கணித்தல். ஓகே, அது எந்த அளவுக்கு சென்று சேர்ந்திருக்கின்றது, நம்முடைய கற்றல் செயல்பாடு மாணவனை எவ்வாறு சென்று சேர்ந்திருக்கின்றது என்பதை கணித்து நாம் ஒருங்கிணைந்து செயல்படும் பொழுது அது டீம் டீச்சிங், குழுவாக கற்பிக்கின்ற திறனாக மாறுகின்றது. கடைசியில் நான் கொடுத்திருக்கக்கூடிய முக்கியமான ஒரு இந்த டெஃபினிஷன்ல கொடுத்திருக்கக்கூடிய கடைசி ஃப்ரேஸ் பாருங்க, ஆஃப் ஆல் டைப்ஸ் ஆஃப் லேர்னர்ஸ். ஆல் டைப்ஸ் ஆஃப் லேர்னர்ஸ். இந்த ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது எல்லா எஜுகேட்டர்ஸ்க்கும். நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை, எல்லா எஜுகேட்டர்ஸும் உங்க எல்லாருக்கும் தெரியும். லேர்னர்ஸ், கற்றுக்கொள்ளக்கூடிய மாணவர்கள்
ஒரே தரப்பட்டவர்கள் அல்ல, ஒரே விதமானவர்கள் அல்ல. குவிக் ஃபயர்ஸ் அப்படின்னு இருப்பாங்க சில பேர். நம்ம சொல்றதுக்கு முன்னாடியே டக்குன்னு கற்றுக்கொள்ளக்கூடிய மக்கள், நமக்கே சில விஷயங்களை திணறடிக்கக்கூடிய கேள்விகளை கேட்கக்கூடிய மக்கள் இருப்பார்கள். உங்களுடைய வகுப்புகளில் இருப்பார்கள். நானும் என்னுடைய ஒரு 15 வருட ஆசிரியர் பணியில் பல்வேறு தரப்பட்ட மாணவர்களை அவ்வாறு சந்தித்திருக்கின்றேன். ஒரு சில மாணவர்கள் தூண்டி தூண்டி கற்றுக்கொள்ளக்கூடிய மாணவர்கள், அந்த தூண்டல் இருந்தால்தான் கற்றுக்கொள்ளக்கூடிய மாணவர்கள், அது ஒரு விதமான மாணவர்களாக இருப்பார்கள். இன்னும் ஒரு சில மாணவர்கள் சேர்ந்து மற்றவர்களோடு இணைந்து கற்றுக்கொள்வதில் நல்ல ஒரு முன்னேற்றம் காண்பார்கள். தனிப்பட்ட விதத்தில் அவர்களால் கற்றுக்கொள்ள முடியாது. யாராவது அவர்களுக்கு உதவி கொண்டே இருக்க வேண்டும். கடைசி நிலையில் இருக்கக்கூடிய மாணவர்கள், ஒரு சில மாணவர்கள் கற்றல் குறைபாடுள்ள மாணவர்களாக கூட இருப்பார்கள். நிச்சயமாக இப்படிப்பட்ட பலதரப்பட்ட மாணவர்களை நீங்கள் சந்தித்திருப்பீர்கள் உங்களுடைய ஆசிரியர் பணியில். எல்லா தரப்பட்ட மாணவர்களுக்கும் நம்முடைய பணி சென்று சேர வேண்டும். நான் நன்கு படிக்கக்கூடிய மாணவனை இன்னும் அதிகமாக நன்றாக படிக்க வைத்து விட்டேன் என்பது பெருமையான விஷயம் அல்ல. படிப்பதற்கே திணறிக் கொண்டிருக்கின்ற, கற்றல் குறைபாடினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாணவனை நான் மட்டுமல்ல, ஒரு குழுவாக நாங்கள் எங்களுடைய பள்ளியில் அவர்களை மேம்படுத்தி இருக்கின்றோம் என்று சொல்லும் பொழுது நிச்சயமாக உங்களுடைய பள்ளி சிறப்பான பள்ளி, உங்களுடைய ஆசிரியர் பணி மேம்பட்ட பணி என்று சொல்லலாம். எனவே இந்த ஒரு வரையறையில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு அம்சங்களையும் உள்வாங்குங்கள். டீம் டீச்சிங் ஸ்கில், குழுவாக கற்பிக்கும் திறன் என்பது 2 அல்லது அதற்கு மேற்பட்ட ஆசிரியர்கள் ஒருங்கிணைந்து திட்டமிட்டு கற்கக்கூடிய செயல்பாடுகளை முன்னிறுத்தி அந்த கற்றல் எந்த அளவுக்கு திறம்பட சென்று சேர்ந்திருக்கின்றது என்பதை கணித்து எல்லா மாணவர்களையும் மேம்படுத்துவது. இதுதான் குழுவாக நாம் ஆசிரியர் பணி செய்யக்கூடிய ஒரு திறன். இந்த ஒரு வரையறையை உள்வாங்கிக் கொண்டு இப்பொழுது இதை எவ்வாறு நடைமுறைப்படுத்த முடியும் என்பதை நாம் பார்க்கலாம். இந்த திறனை எவ்வாறு நாம் நடைமுறைப்படுத்த முடியும்? ஏனென்றால் ஒவ்வொரு திறனையும் நடைமுறைப்படுத்தும் பொழுது மட்டும்தான் நாம் அந்த திறனை உள்வாங்க முடியும். வெறுமனே காதில் கேட்டு கற்றுக்கொள்ளும் போது மட்டும் நிச்சயமாக அதை உள்வாங்க முடியாது. நடைமுறைப்படுத்த வேண்டும். அதை நடைமுறைப்படுத்துவதற்கான ஒரு சில பெஸ்ட் பிராக்டிசஸ் நாம் இப்பொழுது பார்க்க போகின்றோம். டைம் ப்ரூவன் பெஸ்ட் பிராக்டிசஸ். இந்த திறனை பொறுத்தவரையில் ஒரு சில முக்கியமான ஒரு பெஸ்ட் பிராக்டிசஸ் என்னவென்றால், ஃபர்ஸ்ட் பெஸ்ட் பிராக்டிஸ் பாருங்க, பிளானிங் டுகெதர். ஒரு கற்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கின்றது. ஒரு எடுத்துக்காட்டாக ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாடமாக இருக்கலாம், அல்லது கணிதத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு அத்தியாயமாக இருக்கலாம். இதை எவ்வாறு என்னுடைய மாணவனுக்கு, என்னுடைய வகுப்பில் இருக்கக்கூடிய எல்லா தரப்பட்ட மாணவனுக்கும் திறம்பட சென்று சேர்ப்பது என்பதை ஒரே ஒரு ஆசிரியர் சிந்திக்கின்ற விதத்திலிருந்து மாறுபட்டதுதான் இந்த குழுவாக கற்பிக்கின்ற திறன் என்பது. ஒரு ஆசிரியர் சிந்திக்கும் பொழுது தன்னுடைய திறன்களையும் தன்னுடைய பார்வை மட்டுமே அங்கு செலுத்துவார். ஆனால் குழுவாக அமர்ந்து சிந்திக்கும் பொழுது இந்த கணித பாடத்தை, மிகவும் கடினமான இந்த கணித பாடத்தை எவ்வாறு நாம் மாணவர்களுக்கு மிக எளிதான முறையில் எடுத்து சொல்லலாம் என்று நாம் குழுவாக அமர்ந்து சிந்திக்கும் பொழுது, திட்டமிடும் பொழுது நிச்சயமாக அங்கு குழுவாக கற்பிக்கின்ற திறன் ஆரம்பிக்கின்றது. இரண்டாவது முக்கியமான ஒரு விஷயம், ஷேர் இன்ஃபர்மேஷன் அபவுட் நாலேஜ் சோர்சஸ். ஷேர் இன்ஃபர்மேஷன் அபவுட் நாலேஜ் சோர்சஸ். இப்பொழுது நாம் வாழ்கின்ற இந்த இன்டர்நெட் யுகத்தில் பல்வேறு விதமான அறிவு கருவூலங்கள் குவிந்து கிடக்கின்றன. ஆனால் ஒரு சில பேர் அதை தேடி கண்டுபிடித்து விடுகின்றோம். ஒரு சில பேர் நிறைய அறிவு கருவூலங்களை உடையவர்களாக இருக்கின்றோம். ஒரு சில பேர் அதை மற்றவர்களோடும் பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். அவ்வாறு நீங்கள் செய்யும் பொழுது நிச்சயமாக ஒரு குழுவாக செயல்படக்கூடிய ஆசிரியராக நீங்கள் இருக்க முடியும். அந்த திறனை பெற்றவராக இருக்க முடியும். யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்று இங்கு நாம் எடுத்து சொல்ல முடியும். இது வெறும் இன்பம் மட்டுமல்ல, இது மிக மிக முக்கியமான ஒரு திறன் வளர்ச்சிக்கான ஒரு ஆதாரம். யாம் பெற்ற புதிய புதிய கருத்துகள், புதிய அறிவு, புதிய ஆதாரங்களை மற்ற மக்களோடும் பகிர்ந்து கொள்வேன்.
முக்கியமாக நான் பெற்றுக்கொண்ட ஒரு சின்ன ஒரு ஒரு கருவூலத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். KHAN கான்ஸ் அகாடமி என்று உங்களில் ஒரு சில பேராவது நீங்க இந்த ஒரு வெப்சைட்ல லாகின் பண்ணி பார்த்துருக்கலாம். அமெரிக்காவிலிருந்து இயங்கக்கூடிய ஒரு எளிமையான ஒரு கற்றல் சார்ந்த ஒரு ஒரு பிளாட்ஃபார்ம். ஓகே, இதுல ஒவ்வொரு பாடத்தையும் எல்கேஜி லெவல்ல ஆரம்பிச்சு காலேஜ் லெவலில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் எல்லா சப்ஜெக்ட்ஸையும் எவ்வாறு எளிமையாக நாம் கற்றுக் கொடுக்க முடியும் என்பதை பற்றிய மிக அற்புதமான விளக்கங்கள், உத்திகள், வழிமுறைகள் கொட்டி கிடக்கின்றன. KHAN கான்ஸ் அகாடமி என்று நீங்கள் டைப் பண்ணி பாருங்க. கூகுளில் அல்லது யூடியூப்ல நீங்க பார்க்கும் பொழுது நிறைய வீடியோஸ், நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இதுல இருந்து வரும். இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் நாம் பல பல்கலைக்கழகங்களிலிருந்தும் பல கல்வி கருவூலங்களிலிருந்தும் இலவசமாகவே பெற்றுக்கொள்ள முடியும். நாம் எதையும் இதற்காக செலவழிக்க தேவையில்லை. இப்படிப்பட்ட கருவூலங்களை நாம் பெற்றுக்கொண்டு நாம் மட்டுமே வைத்துக் கொள்ளாமல் பிறரோடு பகிர்ந்து கொள்ளும் பொழுது அது குழுவாக கற்பிக்கக்கூடிய திறனை வளர்க்கின்றது. மூன்றாவது முக்கியமானது, சப்போர்ட் அதர்ஸ் வித் ஸ்பெசிபிக் டேலண்ட்ஸ். நம்மில் ஒரு சிலர் பவர் பாயிண்ட் என்பதை அற்புதமாக வடிவமைக்கக்கூடிய திறன் பெற்றவர்களாக இருப்போம், அல்லது கணினியில் அற்புதமான திறன் பெற்று இந்த காலகட்டத்திற்கு ஏற்றாற் போல நம்ம வர்ச்சுவல் லேர்னிங் அல்லது ஆன்லைன் லேர்னிங்க்கு ஏற்றாற் போல நாம் நம்மையே தகவமைத்து கொள்ளக்கூடிய திறன் பெற்றவர்களாக இருப்போம். மிக மிக இளம் ஆசிரியர்கள் பல பேருக்கு இந்த திறன்கள் இருக்கதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் ஒரு 50 வயதை கடந்த பல ஆசிரியர்கள் கம்ப்யூட்டர் பக்கத்துல போறதுக்கே கொஞ்சம் யோசிப்பாங்க. இன்டர்நெட்டா, ஐயோ எனக்கு அலர்ஜிப்பா, இன்டர்நெட்ல எல்லாம் நம்ம போய் உட்காந்து என்ன பேசிக்கிட்டு பார்த்துக்கிட்டு அதெல்லாம் வேலைக்கு ஆகாது, போர்டில் எழுதி போட்டாதான் எனக்கு கிளாஸ் எடுக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு நான் முதலில் கூறிய அந்த ஆசிரியர்கள் இந்த காலகட்டத்திற்கு ஏற்றாற் போல தங்களையே தகவமைத்துக் கொண்டு தங்களுடைய திறன்களை வெளிப்படுத்தக்கூடிய ஆசிரியர்கள் உதவிகரமாக இருக்கலாம். காலத்திற்கு ஏற்றாற் போல, காலத்தின் சூழலுக்கும் நெருக்கடிகளுக்கும் ஏற்றாற் போல நம்முடைய ஆசிரியர் பணி தகவமைத்துக் கொள்ள முடியும் என்ற ஒரு அற்புதமான ஒரு காலகட்டத்தில் நாம் அனைவரும் இருக்கின்றோம். அதனால் இந்த சூழ்நிலை, இந்த COVID-19 அல்லது கொரோனாவுடைய நெருக்கடியான சூழ்நிலை நமக்குள் இருக்கக்கூடிய பல தரப்பட்ட திறன்களை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு என்று என்னால் பார்க்க முடிகின்றது. பல ஆசிரியர்கள் தங்களுடைய கற்பிக்கக்கூடிய விதத்தை மாற்றி அமைப்பதற்கான ஒரு வாய்ப்பாக இதை கருதி ஏற்றுக்கொள்ள நான் உங்களை அழைக்கின்றேன். நான்காவதாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பிராக்டிஸ் பார்த்தீங்கன்னா, பி ரெடி டு லேர்ன் அண்ட் அடாப்ட். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. புதிய சூழ்நிலைக்கும் புதிய நெருக்கடிகளுக்கும் புதிய தகவமைப்புக்கும் நாம் சரியான விதத்தில் நம்மை ஒத்துப்போக செய்வது என்பது மிக மிக முக்கியமானது. ஏற்கனவே நான் முந்தைய திறனை பற்றி சொல்லும் பொழுது கெட் ஃபீட்பேக், இன்வால்வ் ஸ்டூடெண்ட்ஸ், கெட் ஃபீட்பேக் என்று நான் கூறினேன். நம்முடைய கற்பித்தலில் நாம் குழுவாக கற்பிக்கின்ற ஒரு திறனை வளர்ப்பதில் மாணவர்களுடைய பங்களிப்பு மிக மிக முக்கியமானது. ஒரு சில மாணவர்களும் நம்முடைய கற்பித்தல் நடைமுறையில் மிக மிக முக்கியமான பங்காற்ற முடியும் என்பதை பல பள்ளிகளில் பல படைப்பாற்றல் மிக்க ஆசிரியர்கள் திறம்பட அதை செய்து காண்பித்திருக்கின்றார்கள். கடைசியாக, சீக் கைடன்ஸ் ஃப்ரம் த எக்ஸ்பீரியன்ஸ்ட் எஜுகேட்டர்ஸ். நம்முடைய குழுவாக கற்பிக்கின்ற திறன் மேம்படுவதற்கு அனுபவம் மிக்க ஆசிரியர்களுடைய வழிகாட்டுதல் மிக மிக முக்கியமானது. அவற்றை பெற்றுக்கொண்டு நாம் செயல்படும் பொழுது நிச்சயமாக குழுவாக கற்பிப்பதற்கு நாம் சரியான ஒரு திசையில் பயணிக்க முடியும். அடுத்த பலதரப்பட்ட அணுகுமுறைகள், டிஃப்ரெண்ட் அப்ரோச்சஸ் அண்ட் ஃபார்மேட்ஸ் ஆஃப் டீம் டீச்சிங். இந்த குழுவாக கற்பிக்கக்கூடிய இந்த ஒரு அணுகுமுறையில் பலதரப்பட்ட அணுகுமுறைகள் இருக்கின்றன, பலதரப்பட்ட ஃபார்மேட்ஸ், ஓகே, விதங்கள் இருக்கின்றன. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்டராக்டிவ் டீம் டீச்சிங். எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கின்றது, ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பாக
நான் உளவியலாளராக பணியாற்றி கொண்டிருந்த ஒரு பள்ளியில் ஒரு நெருக்கடியான ஒரு சூழல் இருந்தது. 11ஆம் வகுப்பு மாணவர்கள் மிகவும் குறும்புக்கார மாணவர்களாக இருந்தார்கள். முக்கியமாக காமர்ஸ் குரூப் ஸ்டூடெண்ட்ஸ். அங்கே வரக்கூடிய எல்லா ஆசிரியர்களுக்கும் ஒரு டஃப் டைம் கொடுப்பாங்க. அவ்வளோ ஈஸியாக அந்த ஆசிரியர்கள் அந்த பசங்களுக்கு டீச் பண்ண முடியாது. ரொம்ப டஃப் டைம் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸாக அந்த டீச்சர்ஸ் வந்து ரொம்ப அருமையாக டீச் பண்ணிட்டு ஜம்முன்னு அதை சமாளிச்சுட்டு சிரிச்சுட்டே அப்படியே இது பண்ணிட்டு போவாங்க. ஆனால் புதிதாக சேர்ந்த ஒரு ஆசிரியர் அப்படிப்பட்ட மாணவர்களோடு ஒத்துப்போக முடியவில்லை. அவருடைய மனநிலை எல்லாம் மாணவர்கள் என்றால் கற்கக்கூடிய ஆர்வமிக்கவர்களாக இருக்க வேண்டும். வகுப்பறையில் அவர்கள் கவனத்தை குவித்து கற்கக்கூடிய அனைத்தையும் ஆர்வத்துடன் கற்றுக்கொள்ள வேண்டும். இவர்களெல்லாம் ஒரு மாணவர்களா, இவர்கள் ஏன் இந்த அளவுக்கு மோசமாக இருக்கின்றார்கள் என்று எப்பொழுதுமே ஒரு எதிர்ப்பு குணத்தோடே மாணவர்களோடு மோதிக்கொண்டிருந்தார். இதை உள்வாங்கி கொண்ட மாணவர்கள் இன்னும் அதிகமாக அந்த ஆசிரியரை சோதித்து ஏறக்குறைய அவரை அழ வைத்து விட்டனர். உங்களுடைய பள்ளியிலலாம் அந்த மாதிரி நடந்திருக்கான்னு தெரியாது. ஓகே, நான் சென்று உளவியல் பணி செய்த அந்த பள்ளியில் அந்த மாதிரி நடந்தது. சரி, அந்த ஆசிரியர் தலைமை ஆசிரியரிடமும் எங்களிடமும் வந்து உளவியல் பூர்வமாக நாங்க வெளிப்படையா அழுவுறது இல்ல பதர், மனசுக்குள்ளேயே அழுதுருவோம். மனசுக்குள்ளே நினைச்சுக்கிறீங்களா? ஓகே ஓகே, தேங்க்யூ, ஃபைன். ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழல்ல அவருக்கு ஏதாவது ஒரு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டராக்டிவ் டீம் டீச்சிங், ஃபர்ஸ்ட் நான் கொடுத்துருக்கக்கூடிய அந்த டைட்டில் பாருங்க, இன்டராக்டிவ் டீம் டீச்சிங் என்ற ஒரு குழுவாக செயல்படக்கூடிய ஒரு திறனை வெளிப்படுத்துவதற்கு அவரை நாங்கள் வரவேற்றோம். என்ன நடந்தது என்றால், அவர் நடத்துகின்ற அந்த பாட வேளையில் அவர் நடத்தி கொண்டிருக்கும் பொழுது இன்னொரு அனுபவமிக்க ஆசிரியரும் அந்த பாட வேளையில் மாணவர்களை பார்த்து கொண்டே இருப்பார். இது மாணவர்களுக்குள் ஒரு அச்சத்தை அல்ல, ஒரு ஒழுக்கத்தை உருவாக்கியது. ஏனென்றால் இந்த ஆசிரியர் திறமையாக இருக்கக்கூடிய இந்த இளம் ஆசிரியர் மாணவர்களுக்குள் ஒரு ஒழுக்க நெறியை உருவாக்க முடியவில்லை. அவர்கள் முழுமையாக கற்றலில் ஈடுபடுவதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி அதை செயல்படுத்தலாம் என்றால் அங்கு அதற்கு வாய்ப்பு இல்லாமல் போயிற்று. எனவே ஒரு அனுபவமிக்க ஆசிரியரும் அவர் கூட இருந்து அவர் நடத்தும் பொழுது மாணவர்களை ஒருங்கிணைத்து ஒழுக்கப்படுத்தி முழுமையாக கவனிப்பதற்கு அவர் இசைவான சூழ்நிலையை ஏற்படுத்தும் பொழுது இந்த இளம் ஆசிரியர் மிக அற்புதமாக கற்பித்துக் கொண்டிருந்தார். ஏறக்குறைய ஒரு மாத காலம் இது தொடர்ச்சியாக நடந்தது. அந்த அனுபவமிக்க ஆசிரியருக்கு இது இரட்டிப்பான வேலையாக இருந்தாலும் அவர் மிக அற்புதமாக தன்னுடைய இளம் ஆசிரியருக்கு அல்லது தன்னுடைய இளம் தோழருக்கு உதவியாக தன்னுடைய ஆசிரியர் பணியை அங்கு செய்தார். ஸோ இப்போ இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் என்னவென்றால், குழுவாக நாம் செயல்படுவதற்கான திறன் நம்மளுக்குள் வளர்க்கப்பட்டால் அது மாணவர்களுக்கு மிகுதியான ஒரு பலனை அளிக்கும் என்பதை நாம் இங்கு புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது இருக்கக்கூடிய பாருங்க, ரொட்டேஷனல் டீம் டீச்சிங். ரொட்டேஷனல் டீம் டீச்சிங் என்றால் ஆல்டர்னேட்டிவ் அல்லது மாறுபட்ட விதத்தில் ஒரு 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 பாடத்தை தியரிட்டிக்கலாக அல்லது பாட ரீதியாக அதனுடைய அடிப்படையான விஷயங்களை ஒரு ஆசிரியர் செய்து முடித்து போன பிற்பாடு அதை பிராக்டிக்கலாக செயல்முறையாக இன்னொரு ஆசிரியர் அதை செயல்படுத்துவார். இது டீம் டீச்சிங், ரொட்டேஷனல் டீம் டீச்சிங் என்று சொல்வார்கள். இது ஒரு உத்தி. அடுத்து பார்ட்டிசிபென்ட் அப்சர்வர் டீம் டீச்சிங். இது அற்புதமான ஒரு டீம் டீச்சிங். இது என்னவென்றால், ஒரு ஆசிரியர், புதிதாக வந்திருக்கக்கூடிய ஆசிரியர், அவர் எந்த அளவுக்கு தன்னுடைய கற்பித்தலை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றார், அவருக்கு இன்னும் அற்புதமான உத்திகளை எவ்வாறு நாம் கற்றுக் கொடுக்க முடியும் என்ற கோணத்தில் வடிவமைக்கப்பட்டக்கூடிய ஒரு அணுகுமுறை தான் இந்த பார்ட்டிசிபென்ட் அப்சர்வர் டீம் டீச்சிங். ஒரு இளம் ஆசிரியர், புதிதாக வந்த ஆசிரியர் மாணவர்களுக்கு பாடம் எடுத்துக் கொண்டிருக்கும் பொழுது குறைந்தபட்சம் 2 ஆசிரியர்களாவது மாணவர்களோடு அமர்ந்து அந்த இளம் ஆசிரியர் மாணவர்களை எவ்வாறு ஒருங்கிணைக்கின்றார், அவர்களுடைய கவனத்தை எவ்வாறு ஈர்க்கின்றார், தன்னுடைய பாடத்தை எவ்வாறு அவர்களுக்கு எடுத்து சொல்லுகின்றார்,
மாணவர்களுடைய சந்தேகங்களை எவ்வாறு நிவர்த்தி செய்கின்றார், இவை அனைத்தையும் அப்சர்வ் பண்ணி கொண்டிருப்பார்கள், கூர்ந்து கவனித்துக் கொண்டிருப்பார்கள். ஒவ்வொரு வகுப்பு முடிந்த பிற்பாடும் மாணவர்களிடமிருந்து இவர்கள் பின்னூட்டம் பெற்றுக்கொண்டு, யார் இந்த அப்சர்வர்ஸ், மாணவர்களோடு அமர்ந்திருந்தவர்கள் பின்னூட்டம் பெற்றுக்கொண்டு அந்த ஆசிரியரை தனியாக சந்தித்து அவருடைய கல்வி பணி கற்பிக்கின்ற பணியை இன்னும் மேம்படுத்தக்கூடிய ஒரு சில உத்திகளை எடுத்துச் சொல்வார்கள். இது இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான காலத்தில் மட்டுமல்ல, சுமூகமான காலத்திலும் மாணவருடைய கற்றல் திறனை மேம்படுத்துவதற்கு அற்புதமான ஒரு ஆசிரியர் திறனாக இது அமையும். இது பார்ட்டிசிபென்ட் அப்சர்வன்ட் டீம் டீச்சிங், இந்த ஒரு வழிமுறை. கடைசியாக இருக்கக்கூடிய ஒரு வழிமுறை கோஆர்டினேட்டட் குரூப்ஸ் டீம் டீச்சிங் என்றால் என்ன? ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்னேன், பல தரப்பட்ட மாணவர்கள் ஒரு வகுப்பறையில் இருப்பார்கள் என்று. எல்லா மாணவர்களையும் ஒன்றிணைத்து ஒரே குழுவாக அமர்த்தி நாம் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கும் பொழுது பல நேரங்களில் பின்தங்கிய நிலையில் இருக்கக்கூடிய மாணவர்கள், பின்தங்கிய விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மாணவர்கள் ஒதுக்கப்பட்ட நிலையிலேயே இருக்கக்கூடிய நிலையை பார்க்கின்றோம். எல்லாருக்கும் புரிஞ்சா நான் சொன்னது அப்படின்னு கேட்ட உடனே என்ன சொல்லுவாங்க? ஒரு 4-5 மாணவர்கள் நன்றாக புரிந்தவர்களே, புரிஞ்சு சார், அவங்க தான் சத்தமா சொல்லுவாங்க, புரிஞ்சு சார், எல்லாம் புரிஞ்சு சார். அதோட ஆசிரியர் என்ன செய்வாரு? எல்லாருக்கும் புரிந்து விட்டது என்ற அனுமானத்தோடு அவர் அடுத்தடுத்த நிலைக்கு சென்று விடுவார். ஆனால் அந்த வகுப்பறையில் எல்லாருக்கும் புரிந்ததா என்று பார்த்தால் 10 அல்லது 20% மாணவர்களுக்கு மட்டும்தான் புரிந்திருக்கும். மிச்சம் 80% மாணவர்கள் பின்தங்கிய நிலையிலேயே இருப்பார்கள். அவர்கள் குரலை கூட உயர்த்தி சொல்வதற்கு தயங்குவார்கள். இந்த 4வது வழிமுறை கோஆர்டினேட்டட் குரூப் டீச்சிங் என்பது ஒரு குழுவை, ஒரு மாணவர் குழுவை முழுமையாக நாம் புரிந்து கொண்ட பிற்பாடு அவர்களை தனித்தனி குழுக்களாக பிரித்து அவர்களுக்கு நாம் ஒரு ஆசிரியர் குழுவாக இருந்து அவர்களை நாம் படிப்படியாக மேம்படுத்துவதுதான் இந்த கோஆர்டினேட்டட் குரூப்ஸ் டீம் டீச்சிங் என்பது. இது இப்படிப்பட்ட இன்னும் பலவிதமான அணுகுமுறைகள் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல புதிய புதிய அணுகுமுறைகளை நாம் உருவாக்க முடியும். இதுதான் இந்த குழுவாக கற்பித்தலில் இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கின்றது. இந்த குழுவாக கற்பிக்கின்ற திறன் என்பதை இந்த 21ஆம் நூற்றாண்டில் நாம் இன்னும் அதிகமாக பயன்படுத்த போகின்றோம். ஏனென்றால் எந்த மாணவனும் விடுபட்டு போய்விடக் கூடாது. நோ சைல்ட் ஷுட் பி லெஃப்ட் பிஹைண்ட். எந்த மாணவனும் பின்தங்கிய நிலையிலேயே விடுபட்டு போய்விடக் கூடாது என்ற ஆக்கப்பூர்வமான சிந்தனைகள் இந்த காலகட்டத்தில் முகிழ்ந்து வந்து கொண்டிருக்கின்றது. எனவே உன்னதமான ஆசிரியர் பணியை செய்யக்கூடிய நாம் அனைவரும் எந்த அளவுக்கு எல்லா மாணவர்களுக்கும் அவரவர்களுடைய அறிவுத்திறனுக்கு ஏற்றாற் போல நாம் நம்முடைய பாடங்களை மிக தெளிவாக புரிய வைக்க இந்த குழுவாக கற்பிக்கும் திறனை நாம் செயல்படுத்தலாம் என்பதை சிந்தித்து பார்ப்போம். டுகெதர் எவ்ரிஒன் அச்சீவ்ஸ் மோர். அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு டீமாக நீங்கள் அனைவரும் இருப்பீர்கள் என்று நான் நம்புகின்றேன். தற்போது குறைந்தபட்சம் ஃபாதர் தொடக்க உரையில் சொன்னது போல ஒரு 4 அல்லது 5 பள்ளிகளிலிருந்து ஆசிரியர்கள் இந்த ஒரு நிகழ்வை, கருத்தரங்கை கவனித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சிந்தியுங்கள், உங்களுடைய பள்ளியில், உங்களுடைய துறையில், நீங்கள் ஆங்கிலத்துறையை சேர்ந்தவர்களாக இருக்கலாம் அல்லது கணிதத்துறையை சேர்ந்தவர்களாக இருக்கலாம், நீங்கள் அந்தந்த துறையில் எவ்வாறு ஒரு குழுவாக செயல்பட முடியும் என்பதை நீங்கள் சிந்தித்து அதனை செயல்பாட்டுக்கு கொண்டு வருவதற்கு உங்களுடைய மேனேஜ்மெண்ட், உங்களுடைய தாளாளர் மற்றும் உயர்கல்வி ஆசிரியர்கள் இவர்களுடைய உதவியோடு எவ்வாறு இந்த குழுவாக கற்பிக்கக்கூடிய திறனை நாம் செயல்படுத்தலாம் என்பதை சிந்தித்து அதன் மேம்பட்ட பலனை நீங்கள் அடைய வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். ஆல் தி பெஸ்ட். லெட் த பவர் ஆஃப் டுகெதர்னஸ் பெர்வேட் யுவர் லைஃப். உங்களுடைய ஃபோனில் இப்போ நீங்கள் அந்த ஸ்க்ரீனில் என்னுடைய நம்பர் கூட நீங்கள் பார்ப்பீங்க, 9442205689. உங்களில் யாருக்காவது கற்றல் தொடர்பான அல்லது ஒவ்வொரு தனிப்பட்ட மாணவருடைய பிரச்சனைகள் தொடர்பான ஏதாவது ஆலோசனைகள் தேவைப்பட்டால் நீங்கள் நிச்சயமாக இந்த எண்ணுக்கு உங்களுடைய தொடர்பை நீங்கள் ஏற்படுத்தி கொண்டு தொடர்ந்து நாம் தொடர்பில் இருக்கலாம். தொடர்ந்து நாம் ஒருவருக்கொருவர் கற்றுக் கொடுக்கலாம், கற்றுக்கொள்ளலாம். நன்றி. So, dear teachers,
almost 40-45 minutes. Mr. Einstein அந்த டீம் டீச்சிங் பற்றி மிக தெளிவாக எப்படியெல்லாம் நாம் கையாளலாம் என்று நமக்கு எடுத்துரைத்தார். அவருடைய தொடர்பு எண்ணையும் உங்களுக்கு கொடுத்திருக்கின்றார். நீங்கள் எப்போ வேணாலும் கான்டாக்ட் பண்ணலாம். இஸ் அ வெரி வெரி சிம்பிள் பர்சன் அண்ட் வெரி அப்ரோச்சபிள். ஆனால் எல்லாத்துக்கும் மேலே ஆன்மீகத்தில் அதிகமாக ஈடுபடுகின்ற ஒரு நபர். அதன் மூலமாகத்தான் எண்ணற்ற நபர்களுக்கு அவர் இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு சர்வீஸ் என்று சொல்லலாம் இதை செய்து கொண்டிருக்கின்றார். இன்றும் நாம் அழைத்த போது உடனே மறுபேச்சு இல்லை, எனக்கு மற்ற ப்ரோக்ராம்லாம் இருக்கு அப்படின்லாம் அவர் சொல்லலை. இம்மீடியட்லி அக்செப்டட் பிகாஸ் ரூரல் டீச்சர்ஸ்க்கு அவங்க பயன்பெறணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் மிஸ்டர் ஐன்ஸ்டைன் அவர்கள் மிக சிறப்பாக இந்த 45 நிமிடங்களை நம்ம வழி நடத்தினார். அதற்காக நன்றி சொல்வோம். அவரும் உடனிருப்பார். அடுத்த ஒரு 45 மினிட்ஸ் நம்மோடு இருப்பார். இப்போ இவ்வளோ நேரம் இங்கேருந்து டொன் போஸ்கோ வழிகாட்டி பெரம்பூர்ல இருந்து நாங்கள் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அடுத்த நபர் இன்னொரு இடத்துல இருந்து டான் போஸ்கோ எக்மோர்ல இருந்து அவரு பேச போறாரு. மிஸ்டர் ராபி, நான் ஏற்கனவே சொன்னேன். அவரை அறிமுகப்படுத்த திரு குழந்தை அவர்களை வரவேற்கின்றோம். அவர் அறிமுகப்படுத்திய பிறகு மிஸ்டர் ராபி அவருடைய கருத்தை நம்மோடு பகிர்ந்து கொள்வார். பிறகு உங்களுக்கு ஏதாவது ஒரு 15-20 மினிட்ஸ் அதிகமாக, நான் உங்களுக்கு 12 மணி தான் சொல்லியிருந்தோம், மேபி அப் டு 12:20 we may go on. ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் யூ பி ப்ரிப்பேர்ட். ஸோ ஐ வெல்கம் மிஸ்டர் குழந்தை டு இன்ட்ரடியூஸ் மிஸ்டர் ராபி ரைமண்ட். ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி டு இன்ட்ரடியூஸ் அண்ட் வெல்கம் மிஸ்டர் ராபி. ஸோ மிஸ்டர் ராபி வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஃபாதர் சொன்ன மாதிரி இப்போ கரண்ட்டாக வந்து எக்மோர் டான் பாஸ்கோ ஸ்கூலில் ஒரு மிக சிறந்த ஒரு ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறார். அவர் ஆங்கிலத்திலும் தமிழிலும் மிகவும் புலமை வாய்ந்த ஒரு ஆசிரியர். He believes that education is kindling of the flame within. ஸோ கல்வி என்பது எத்தகைய ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணும் என்பதை அவர் மிக தெளிவாகவும் அது கல்வியில் மிகுந்த ஒரு விசுவாசத்தையும் அவர் கொண்டிருக்கின்றார். He is a freelance blogger, YouTuber, writer and life coach of skills. ஸோ வாழ்க்கை திறன்கள் சம்பந்தமாக அவர் நிறைய யூடியூப்ல வெளியிட்டிருக்கிறாரு, நிறைய ஆர்டிகல்ஸ் எழுதிட்டு இருக்கிறாரு. ஸோ ஐ ஹோப் டான் பாஸ்கோ ஸ்கூலில் ஒர்க் பண்ணுற நிறைய பேருக்கு தெரியும். அவரை வந்து நிறைய யூடியூப் போயிட்டு வெளியிட்டே இருக்கிறாரு. He is also educating curriculum with the day-to-day interpretations of the current affairs. டான் பாஸ்கோ வழிகாட்டி சம்பந்தமாக பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரோக்ராம்ஸ் அவர் வரார். ஸோ எதையுமே வந்து ஆக்கப்பூர்வமாக அறிவுபூர்வமாக கடந்த கால நிகழ்கால நிகழ்வுகளோடு அவர் தொடர்பு பற்றி எந்த ஒரு வகுப்பும் அவருடைய வகுப்பு இருக்கும். ஓகே, ஸோ அவரை இந்த ஒரு 40 நிமிட நேரத்திற்கு உங்களிடம் கலந்துரையாட அவரை அன்போடு வரவேற்கின்றேன். தேங்க்யூ. Thank you brother. Thank you father. Thank you father Andrew. Thank you father brother Einstein. Teachers, good morning. Students, good morning sir. Good morning sir. Good morning father. Good morning father. Father illa nanu, I am a father of my daughter. Good morning father. Okay, டான் போஸ்கோ எக்மோர்ல நான் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். ஃபாதர் ஆண்ட்ரூ வந்து டீச்சர்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணணும் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை அப்படின்னு சொல்லும்போது ஐ செட் ஓகே. ஏன்னா நானும் நீங்களும் ஒரே தளத்தில் தான் இருக்கோம். ஓகே, ஒரே தளத்திலிருந்து ஒரே அனுபவத்தை பகிர்ந்து கொள்கின்ற ஒரு ஆசிரியர் குழுவாக இருக்கிறோம். அதனால வந்து என்னுடைய அனுபவத்தை உங்களோட பகிர்ந்து கொள்வது வந்து எனக்கு மிக மகிழ்ச்சி. பொதுவாக வந்து மாணவர்களுக்கு நம்ம பேசுறது வந்து ரொம்ப ஈஸி, ஆனா ஆசிரியர்களுக்கு பேசுவது வந்து சற்று கடினம். ஏன் வந்து உங்களுக்கே தெரியும். ஏன்னா நாம் எப்பொழுதுமே மற்றவர்களுக்கு சொல்லிதான் பழகப்பட்டவர்களே தவிர நமக்கு யாரும் சொல்லி கொடுக்க கூடாது அப்படின்ற ஒரு மனப்பான்மை பொதுவாகவே இருக்கும். தவறு கிடையாது. ஓகே, ஆனாலும் இந்த ஒரு நிகழ்வை வந்து இன்னைக்கு அரேஞ்ச் பண்ணிருக்கிறது வந்து எனக்கு தெரியும் உங்களுக்கு தெரியாது அப்படின்ற பார்வையில் அல்லாமல் உங்களோடு பயணிக்கின்ற ஒரு சக ஆசிரியனாக எனது பார்வையில் இன்றைய சூழலில் நான் என்னை எப்படி மாற்றிக்கொள்ள வேண்டும் அல்லது மறு வடிவமைப்பு செய்து கொள்ள வேண்டும், அதுதான் என்னுடைய பார்வை. தட் இஸ் மை ரிக்வெஸ்ட் டு யூ ஆல்சோ. ஓகே, நான் உங்களோட ஷேர் பண்ற விஷயத்தை கேளுங்க. ஒரு சின்ன ஃப்ளைட்ல நிறைய பேர் உட்கார்ந்துருக்காங்க. பெரிய பெரிய விஞ்ஞானிகள் உட்கார்ந்துருக்காங்க, பெரிய பெரிய அரசியல்வாதிகள் உட்கார்ந்துருக்காங்க,
பெரிய பெரிய தலைவர்கள் உட்கார்ந்துருக்காங்க, மியூசிஷியன்ஸ், ஆர்டிஸ்ட், இந்த மாதிரி நிறைய பேர் உட்கார்ந்துருக்காங்க. அதில் ஒரு ஆசிரியரும் உட்கார்ந்துருக்காரு. வந்து ஃப்ளைட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த க்ரூ மெம்பர்ஸ் எல்லாம் ஒன்றா வந்து பைலட், கோ பைலட், அந்த ஏர் ஹோஸ்டர்ஸ் எல்லாம் வந்து என்ன சொல்கிறாங்க, உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லிட்டு நாங்கள் இந்த ஃப்ளைட்டை டேக் ஆஃப் பண்ணலான்னு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க, இந்த ஃப்ளைட்டை முழுக்க முழுக்க ஃப்ரம் த ஸ்க்ராட்ச் பில்ட் பண்ணதுலேருந்து அதை ஃப்ளைட் பண்ண போகிறது எல்லாமே எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை சொன்ன உடனே அங்கே பயங்கர சலசலப்பு, பயம், பேச்சு அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுறாங்க, எல்லாரும் இறங்கி போயிடுறாங்க பயந்துட்டு. ஐயோ பசங்களாம் செஞ்சுருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த விமானத்தில் கடைசியாக உட்கார்ந்துருந்தது யாரு? ஓர் ஆசிரியர். ஆசிரியர் மட்டும்தான். நம்ம நினைச்சுக்கிறோம் ஆசிரியர் வந்து பரவாயில்ல, மாணவர்களுக்கு இது அவ்வளவு தைரியமா இருக்காது. ஆசிரியருக்கு தெரியும் அந்த வண்டி மூவே ஆகாது, நம்ம பசங்க எப்படிப்பட்ட பசங்க அப்படின்னு அவருக்கு தெரியும். அதனால அவர் தைரியமா உட்காந்துருக்காரு. இது ஒரு சிறிய விளையாட்டுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருந்தாலுமே மாணவர் ஆசிரியர் உறவு என்பது இன்று அதிகமாக பேசப்படுகின்ற, விவாதிக்கப்படுகின்ற ஒரு நிகழ்வு. ஓகே, அப்ப இந்த ஆசிரியர் பணியை அப்ப நம்ம we are considered as special. ஓகே, are we treated as special அப்படின்றது வந்து வேற விஷயம். ஓகே, பட் நாம் ஏதோ ஒரு ஸ்பெஷல் குரூப் ஆஃப் பீப்புள் அப்படின்னு இந்த சமூகம் நம்மை பார்த்து சொல்கிறது, திரும்ப திரும்ப சொல்கிறது. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், மாதா பிதா குரு தெய்வம், இதெல்லாம் வந்து சொல்றது. எழுத்தறிவித்தவன் இறைவனாகும், கடவுளுக்கு நிகராக ஆசிரியரை வைத்து சொல்லுகிறது. அது மட்டும் இல்லாம இப்ப இந்த மாவீரன் அலெக்சாண்டருடைய அப்பாவை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். ஓகே, பேரரசர் பிலிப், அவர் என்ன பண்ணாராம், தன்னுடைய குழந்தை பிறந்த உடனே தங்க காசுகளை எல்லாம் அள்ளி வீசுறாரு. வீசிட்டு சந்தோஷமா இருக்காரு. எல்லாரும் கேட்கறாங்க, ஏன் இவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க அப்படின்போது, என்னுடைய ஆசிரியர் அரிஸ்டாட்டில் உயிரோடு இருக்கும்பொழுதே என்னுடைய மகனும் பிறந்து விட்டான், அப்ப அவனை அவர் கையில ஒப்படைச்சுன்னா எனக்கு நிம்மதி அப்படின்னு ஒரு ஆசிரியரை குறித்து அவர் அவ்வளவு மகிழ்ந்திருக்கிறார் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி அலெக்சாண்டரும் நிறைய சொல்றாரு, இந்த உலகத்திற்கு என்னை அறிமுகப்படுத்தியது இந்த எனது பெற்றோர், ஆனால் இந்த உலகை எனக்கு அறிமுகப்படுத்தியது எனது ஆசிரியர் தான் அப்படின்னு பெருமைக்குரிய விஷயமாக இதெல்லாம் சொல்றதெல்லாம் பார்க்கிறோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. நீரளவே ஆகுமாம் நீராம்பல், நூலளவே ஆகுமாம் நுண்ணறிவு அப்படின்னு ஆசிரியர் பத்தி சொல்றோம். இந்த மாதிரி சொல்லி சொல்லியே நம்மள நிறைய பேரு உசுப்பேத்தி விடுறாங்க. ஓகே, இந்த மாதிரி நம்மளை புகழ்ந்து தள்ளினாலும், இந்த மாதிரி சமுதாயம் ஒரு உயர்ந்த இடத்தில் நம்மை வைத்து பார்த்தாலும், இன்றைய சூழல் என்பது என்ன அப்படின்னு ரெண்டே பிரச்சனையை உங்களுக்கு முன்னாடி வைக்கிறேன். இது வந்து நாம் இன்று சந்திக்கின்ற ஓகே, கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோங்க தயவுசெய்து போன உங்களுடைய. ஓகே ஃபைன், தேங்க்யூ. இரண்டு சவால்களை முன்வைக்கின்றோம். ஒன்று, மாணவர்கள் வளர்ச்சி கொடுத்த பெற்றோர்களின் எதிர்பார்ப்பு, ரொம்ப என்ன சொல்றது, எக்ஸாஜரேட்டட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். இது வந்து பெற்றோர்கள்ட்ட நம்மள்ட்ட இருக்கு. ஓகே, பையன் வந்து படிக்கவே மாட்டான், பையன் கிளாஸ் கூட அட்டன் பண்ண மாட்டான், பையனுக்கு நீங்க வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சீங்கன்னா அவன் திரும்ப ரிப்ளை பண்ண மாட்டான், அவன் கிளாஸ்ல இருக்கானா இல்லையான்னு கூட தெரியாது, பேரண்ட்ஸ் அதை பத்தி கவலைப்பட மாட்டாங்க. ஆனா அவனுடைய வளர்ச்சி பற்றி அவர்களுடைய எதிர்பார்ப்புன்னு ஒண்ணு இருக்கு பாருங்க, அது வந்து டிஸ்ப்ரொபோர்ஷனேட்டா இருக்கும். ஓகே, எப்போதுமே பயங்கரமா எதிர்பார்ப்பாங்க. அவர்களுடைய எதிர்பார்ப்பை தான் நம்ம என்ன பண்ணுவோம், மேனேஜ்மெண்ட்டோ ஒரு கவர்மெண்ட்டோ என்ன பண்ணுவோம், அதிகாரிகள் வழியாக நம்ம இது ஒரு ப்ரெஷரைஸ் பண்ணும். இதுதான் எப்போ நடக்குது, நான் இல்லாத விஷயங்களை சொல்ல நடக்கிற விஷயங்கள் தான். இப்போ கவர்மெண்ட்ல இருந்து பேரண்ட்ஸ் ஒப்பீனியன் கேட்கறாங்களா, பேரண்ட்ஸ் கொடுக்குற ஒப்பீனியனை வைத்து அவர்கள் என்ன பண்ணுவாங்க, ஒரு சில முடிவுகள் எடுப்பார். ஆசிரியர்களிடம் அந்த ஒப்பீனியன் கேட்கறாங்களா அப்படின்றது கிடையாது. வி ஆர் ஸ்டேக் ஹோல்டர்ஸ், பட் நம்ம கிட்ட அந்த பிரச்சனைகள் பொதுவாக இது வந்து நடக்கின்ற பிரச்சனைகள், நம்ம வந்து இன்வால்வ் ஆகிறது வந்து நம்மள்கிட்ட அந்த கருத்து கேட்பது ரொம்ப கம்மி. ரெண்டாவது பிரச்சனை, தி ஆக்சுவல் சரி அவங்க எதிர்பார்ப்பு இருக்கு, அவங்க எதிர்பார்ப்பை நம்ம ஃபுல்ஃபில் பண்றதுக்கு நாம் எடுக்கின்ற முயற்சிகள், அதற்கு மாணவர்களுடைய ஒத்துழையாமையான ஒரு பிஹேவியர். ஓகே, நான் கோஆபரேட்டிவ் பிஹேவியர். இதை நான் வந்து உங்களுக்கு சொல்லி புரியணும்னு அவசியமே கிடையாது. ஓகே, மாணவர்கள் வந்து இப்போ ஆன்லைன் வகுப்பு எடுக்கிறவங்களுக்கு தெரியும், நம்ம வந்து பாதி நேரம் வகுப்புகள்ல கேமரா ஆன் பண்ணு, மியூட் பண்ணு, நேரா உட்காரு, ஒழுங்கான சட்டை போட்டு வா, இதே நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஓகே, நான் கோஆபரேஷன் அண்ட் அவங்கள்ட்ட வந்து ஒரு இன்டிஃபரண்ட் ரெஸ்பான்ஸ். அதாவது பேரண்ட்ஸ் வந்து வெரி பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ், ஆஸ் தோ தே வாண்ட் த சைல்ட் டு க்ரோ கம்ப்ளீட்லி. ஆனால் ஃப்ரம் த சில்ட்ரன் இட் இஸ் கம்ப்ளீட்லி தி அதர் வே. குழந்தைகள் வந்து அதற்கு நமக்கு எந்த ஒரு ஒத்துழைப்புமே கொடுக்காம
நம்ம என்னதான் முயற்சி எடுத்தாலும் இது இருக்கிற ஒரு பக்கம். அட் தி எண்ட் என்ன நடக்கும்? இஃப் தெர் இஸ் இன்டிசிப்ளின் இன் த சில்ட்ரன், த பேரண்ட், த டீச்சர், த மேனேஜ்மெண்ட் ஆர் த கவர்மெண்ட் வுட் பிளேம் ஒன்லி த டீச்சர். இந்த மாதிரி ஒரு சூழல்ல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஓகே, இந்த மாதிரி ஒரு சூழல்ல தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அப்ப வாட் மேக்ஸ் இட் டிஃபரன்ஸ்? இன்னைக்கு வந்து நம்ம வந்து 9 to 5 டீச்சரா என்னால இருந்துட்டு போக முடிஞ்சிருமா அப்படின்னு கிடையாது, முடியாது. 9 to 5 அப்படின்ற அந்த ஒர்க் ஸ்லாட்டுக்குள்ள நாம் ஒரு ஆசிரியராக வாழவே முடியாது. இன்னைக்கு இன்றைய சூழல்ல அந்த ஒரு மைண்ட் செட். அப்ப நாம் எந்த ஒரு மைண்ட் செட்டோட ஒரு தொழிலை ஒரு அழைத்தலாக எடுத்திருக்கின்றோம்? ஓகே, வாட் இஸ் யோர் மைண்ட் செட் ஆஸ் அ டீச்சர்? அப்ப மைண்ட் செட் அப்படின் போது ஒரு டீச்சரா உங்களுடைய பார்வையில ஒரு டீச்சர்னா யாரு? என்னுடைய பார்வையில நான் சின்ன வயசுல இருக்கும்போது நான் சொல்றேன், நான் சின்ன வயசுல இருக்கும்போது நான் டீச்சர்னா என்ன நினைப்பேன்? டீச்சர்னா கையில குச்சி வச்சிருக்கணும், புக் வச்சிருக்கணும், கிளாஸுக்கு டைமுக்கு வரணும், டைமுக்கு போகணும், யார்ட்டையும் அவ்வளோவா பேசி சிரிக்கலாம் கூடாது, பாடம் நடத்தணும், டெஸ்ட் கரெக்ட் பண்ணணும், மார்க் கொடுக்கணும், நல்லா படிக்கிற பசங்களை மட்டும் அப்ரிஷியேட் பண்ணணும், யாராவது படிக்கலைன்னா அவங்களை அடிக்கணும், இதை திருத்தணும், போயிட்டே இருக்கணும், பெல் அடிச்சோன்னா வீட்டுக்கு வந்துடணும், போகிறோம். ரொம்ப ஈஸியான வேலை. அப்படிதான் என்னுடைய புரிதல் இருந்தது ஒரு ஆசிரியரா. பெரும்பான்மையாக நம்ம எல்லாருக்குமே வந்து நாம் பார்த்த ஆசிரியர்களுடைய அனுபவங்களை தான் நாம புரிதலாக பெற்றிருக்கோம். அப்ப என்னுடைய புரிதல், ஒரு ஆசிரியர் என்ற ஒரு புரிதல் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நிறைய இருக்கலாம். ஓகே, நிறைய டெஃபினிஷன்ஸ் கூட நம்ம பார்த்திருப்போம். ஆசிரியர்கள் வந்து குற்றங்களை நீக்குபவர்கள், ஆசிரியர் அப்படின்னு ஒரு டெஃபினிஷன் கொடுப்போம். ஓகே, ஆசிரியர் குற்றங்களை நீக்குபவர். ஓகே, நம்ம வேலை வந்து பையன் தப்பு செஞ்சானா அவனை திருத்துறது, இதுதான் நம்முடைய, இது வந்து ஒரு மென்டாலிட்டி. ஓகே, சம் பீப்புள் இருக்கலாம், சில பேர் இருப்பாங்க, நம்ம ஸ்கூல்ல கூட பாருங்க பயங்கர பாப்புலரா இருப்பாங்க. ஓகே, அந்த ஒரு சில டீச்சர்ஸ் கூட பயங்கர பாப்புலரா இருப்பாங்க. ஸோ தே வில் டூ எனிதிங் டு பிகம் பாப்புலர், அச்சீவ் பாப்புலாரிட்டி. ஓகே, ஸோ சில பேருக்கு அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டி இருக்கலாம். ஓகே, நம்ம பசங்கள்கிட்ட நம்ம ஃபேமஸா இருந்தா போதும், அவனுக்கு மதிப்பீடுகளை சொல்லித்தரோமா, அவன் சரியா தவறா என்று சிந்திக்க சொல்லித்தரோமா, அவனுக்கு வந்து வாழ்க்கையினுடைய நெறிமுறைகளை அவனுக்கு சொல்லிக் கொடுக்குறோமா, அதெல்லாம் பத்தி கவலை கிடையாது. அவன் சந்தோஷமா இருக்கானா, அவன் என்ன பிடிக்குதா, அது போதும். ஸோ சில பேருக்கு இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டோட. அப்புறம் இந்த அப்பான்ற படத்துல வந்து ஒருத்தர் சொல்ல தெரியுமா, சின்ன ஒரு குள்ளமா இருக்க பாயிண்ட், டே யார் கண்ணிலையும் படாம இருக்கிற இடமே தெரியாம வாழ்ந்துடுறா அப்படின்னு சொல்லுவார் இல்லையா? அந்த மாதிரி ஒரு சிலர் நம்ம இருப்போம். ஓகே, நமக்கு எதுக்கு சார் வம்பு, அவன் கிளாஸ்ல கத்துனானா கத்துப்போம், பேசினானா பேசுவோம், எழுதுனானா எழுதுப்போம், தூங்குனானா தூங்குப்போம், நம்ம பாட்டுக்கு போறோமா, நமக்கு என்ன சொல்லுமோ சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு திரும்பி வந்தோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி. ஸோ அப்போ எல்லாமே நாம் எந்த ஒரு பார்வையில் ஆசிரிய பணியை அணுகுகிறோமோ அப்படிப்பட்ட ஆசிரியராகத்தான் நாம் உருவெடுப்போம். இப்ப என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, இந்த ஒரு மைண்ட் செட்ல இன்னைக்கு ஆசிரியராக இருக்கவே முடியாது. அப்படி யாராவது இருந்தீங்கன்னா தட் இஸ் யூ ஆர் இன் a wrong profession. நான் சொல்லுவேன், ஒரு ஆசிரியர் நேரம் பார்த்து, மணி பார்க்கும் பணி கனி தராது. மணி பார்த்து தான் நான் வேலை செய்வேன் அப்படின்னா யூ கேன் நாட் பி a டீச்சர் அப்படின்றது தான் இன்றைய சூழல். அப்ப உன்னுடைய ஆட்டிடியூடை நம்ம மாற்றணும், உன்னுடைய மைண்ட் செட் மாற்றணும், யோர் பேரடைம், உன்னுடைய பேரடைமை நீ வந்து ஷிஃப்ட் பண்ணி ஆகணும். அப்போ இந்த பேரடைம் ஷிஃப்ட் பண்ணும்போது சரி என்ன சார் பேரடைம் ஷிஃப்ட், ஆட்டிடியூடு, மைண்டு, இதெல்லாம் வந்து சும்மா பேசுறது தான் சார், இதெல்லாம் வந்து நமக்கு ப்ராக்டிக்கலாக ஒத்து வராது அப்படின்றது ஒரு 2-3 இன்சிடென்ட் மட்டும் உங்களுக்கு சொல்லிடுறேன், ஏன் மைண்ட் மேட்டர்ஸ் அப்படின்னு சொல்றேன். ஓகே, அவர் வந்து ஒரு பெரிய லாயர், காசு சம்பாதிக்கிறதுக்காக வெளிநாடு போய் சம்பாதிக்கிறாரு, கையில் காசு நிறைய சேருது, ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் எடுத்துட்டு ட்ரெயினில் போறாரு, தனக்குள்ள ஒரு பெருமை, நான் வேறு ஒரு நாட்டில் இருந்தாலும் மிகப்பெரிய ஒரு லாயர் அப்படின்ற ஒரு பெருமையோட போறாரு. அங்கு அவருடைய ஈகோ அவமானப்படுத்தப்படுகிறது. ஃபர்ஸ்ட் கிளாஸ் ட்ரெயின்ல இருந்து அவர் வெளியே தள்ளப்படுகிறார். செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் என்ற அந்த நகரினுடைய பிளாட்ஃபார்ம்ல கீழே விழுந்து கிடக்கும்போது தான் அந்த ஒரு சாதாரண கரம்சந்த் அப்படின்ற அந்த மனிதனுடைய மைண்ட் செட் திருத்தி அமைக்கப்படுகிறது. நம்ம கேட்கணும்ல, மைண்ட் செட்ல என்ன சார் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அது வரைக்கும் ஒரு செல்ஃபிஷான ஒரு லாயரா இருந்தவர், then he goes on to become a Mahatma because he had a turning point where he had to shift his paradigm. So paradigm மாறும்பொழுது ஊர் பேர் தெரியாத கரம்சந்த் இன்று உலகம் அறியக்கூடிய ஒரு மகாத்மா காந்தியாக மாறுகிறார். அதே மாதிரிதான் ஒரு சாதாரண டீச்சர், ஜியாகிரபி டீச்சர், ஷீ இஸ் குட் இன் பெங்காலி, ரொம்ப நல்லா பெங்காலியில் டீச் பண்ணக்கூடிய ஒரு டீச்சர். அவங்க டீச் பண்ணிட்டு இருக்காங்க, நல்ல சம்பளம்,
அடுத்தது அவங்க தான் ஹெட் மாஸ்டர் ஆக போறாங்க அந்த ஸ்கூலுக்கு. ஸோ எவ்ரி திங் கோஸ் ஆன் வெல். ஒரு நாள் சாயந்தரம் வெளியே நடந்து வராங்க. நடந்து வரும்போது பார்த்தா ரோட்ல ஒருத்தர் வந்து கிடக்குறாரு. அதை பார்த்துக்கிட்டே போறாங்க. போயிட்டு திரும்ப அவங்க ஸ்கூலுக்கு போயிடுறாங்க. பட் சம்திங் இஸ் கெப்ட் டிஸ்டர்பிங் இன் அவர் மைண்ட். அதுக்கப்புறமா யோசிச்சு பார்க்குறாங்க, ஒரு மனிதன் சாக கிடக்கிறான், நான் பாட்டுக்கு பார்த்துட்டு வந்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு நாள் அந்த சாக்கடையில் விழுந்து கிடந்த அந்த மனிதனுடைய இறப்பு அந்த ஒரு ஆசிரியருடைய மைண்ட் செட்டை புரட்டி போடுகிறது. அது நாள் வரை ஊர் பேர் தெரியாது யாரோ ஒரு ஆசிரியர் என்று இருந்த பெண் உலகத்திற்கே மதர் தெரேசா என்று ஆனது ஒரு மைண்ட் செட் சேஞ்ச் தான். இதெல்லாம் வந்து நம்ம அது பார்க்கலாம். பிரசன்ட் ஓகே, இட்டலியில வந்து ஒரு டாக்டர் இருக்கார், டாக்டர் ஃபெப்ரிசியோ பெனடிக்டி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எக்ஸ்பெரிமெண்டல் சர்ஜரிஸ்லாம் பண்ணக்கூடிய. அதுல வந்து தொராசிக் சர்ஜரின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ரேஷன் இருக்கு. தொராசிக் சர்ஜரினா என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம இந்த விலா எலும்பு இருக்கு இல்லையா, விலா எலும்பு முதுகு வழியாக 3 ஹோல் போடுவாங்க. இந்த பக்கம் ஒரு ஓட்டை, இந்த ஒரு ஓட்டை, முதுகுல ஒரு ஓட்டை போட்டு நம்முடைய லங்ஸையும் நம்முடைய ஹார்ட்டையும் அவங்க ஒரு ப்ராட் வழியா கனெக்ட் ஆகும் உள்ள போய் ஆப்ரேட் பண்றது. ஓகே, யோசிச்சு பாருங்க, நமக்கு ஊசி போட்டாலே எவ்வளவு வலிக்குது, ஒரு ஹோல். ஓகே, இந்த பக்கம் முதுகுல. அப்ப அந்த பேஷண்ட்டுக்கு பயங்கரமான வலி இருக்கும் இல்லையா. அப்ப அந்த பேஷண்ட்டுக்கு வலி தெரியாம இருக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, தே கிவ் இன்ஜெக்ஷன் ஆர் மெடிசின். என்ன, மார்ஃபின் அப்படின்ற ஒரு மிக வலிமையான ஒரு மயக்க மருந்து, மார்ஃபின். இன்ஃபேக்ட் இட்ஸ் அ ட்ரக். அதை கொடுப்பாங்க. இதை வந்து என்ன பண்றாங்கன்னா, டாக்டர் ஃபெப்ரிசியோ என்ன பண்றாரு, 2 குரூப்பா பிரிக்கிறாரு. பிரிச்சு ஒரு குரூப்பை டாக்டர்ஸ் வந்து பேஷண்ட் பக்கத்துல உட்காந்து பேசிக்கிட்டு எப்படி இருக்கு என்னன்னு விசாரிச்சுக்கிட்டு அந்த மார்ஃபினை அவங்களுடைய அந்த இன்ஜெக்ஷன்ல போடுறாங்க. அந்த பேஷண்ட்ஸ் அதை பார்க்குறாங்க. இன்னொரு குரூப் ஆஃப் பேஷண்ட்ஸ்ல வந்து டாக்டர்ஸ் யாருமே போவே இல்லை, பட் இட் இஸ் ஆட்டோமேட்டிக்கலி பம்ப்ட் இன்டு த ஐவி. ஓகே, 2 குரூப் ஆஃப் பேஷண்ட், 2 பேருக்கும் ஒரே வகையான மார்ஃபினை தான் கொடுத்தாங்க. பட் அவர்களுடைய ரிசல்ட்ஸ் பார்க்கும்போது இட் இஸ் வெரி அமேசிங். ஏன் மைண்ட் செட் மேட்டர்ஸ் நம்ம இன்னைக்கு இதை பத்தி பேசிட்டு இருக்கோம், ஏன் நம்மளுடைய மைண்ட் செட்டை மாத்தினாதான் நமக்கு வந்து ஒரு மாறுதல் வரும் அப்படின்னு சொல்றோம்னா, எந்த ஒரு குரூப் ஆஃப் பேஷண்ட்ஸ் மருத்துவர் மருந்து கொடுப்பதை கண்ணால் பார்த்து நம்பினார்களோ, அவர்கள் மனது நம்பியதோ, அவர்களுக்கு வலியினுடைய குறைவு நன்றாகவே தெரிந்தது. ஓகே, நன்றாக. ஹலோ, கேக்குது சார். ஓகே ஓகே. அப்ப இன்னொரு குரூப் ஆஃப் பேஷண்ட்ஸ் இருந்தாங்க இல்லையா, அவங்கள்ட்ட டாக்டர்ஸே போல, ஆட்டோமேட்டிக்கா அது மார்ஃபின், அவங்களுக்கும் அந்த மருந்து கொடுக்கப்பட்டது. ஆனா அவங்களுக்கு பெயின்ஸ் இன்க்ரீஸ்ட் லெவல்ஸ்லயே இருந்துச்சு. ஏன் பார்க்கும்போது இது வந்து நம்ம வந்து பிளாசிபோ எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, டான் போஸ்கோ கூட இதை வந்து அவருடைய மாணவர்களுக்கு பயன்படுத்திருக்காரு. சில பேர் வந்து தலைவலிக்குது, வயிற்று வலிக்குது அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணுவாரு, இந்த பிரெட் இருக்குல்ல, பிரெட்டை வந்து நல்லா தண்ணியில நினைச்சு கொஞ்சம் சுகர் போட்டு கொடுத்து டேப்லெட் மாதிரி ஆக்கி பையனுக்கு வாயில போட்டு கொடுத்துருவாரு. அதை சாப்பிட்டோன்னு பையன் நினைப்பான், டான் போஸ்கோவே மாத்திரை கொடுத்துட்டாரு, நமக்கு சரியாயிடுன்னு சொல்லிட்டு யூ வில் கெட் வெல் சூன். இட்ஸ் கால்ட் பிளாசிபோ எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அது மாதிரி அப்ப மைண்ட் எதை நம்புதோ அதை செய்ய ஆரம்பிக்கும். இதே ரூலை தான் நம்ம நிற்கிறோம். என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு 21st century skills அப்படின்னு சொல்லும்போது நிறைய வந்து நம்ம we can list out. ஓகே, we can go into the details. பட் நான் வந்து ஒரு மைண்ட் செட்டா அதை பார்க்குறேன். ஓகே, ஒரு மைண்ட் செட் which can bring about all the other changes அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, we need to shift our paradigm from our traditional way of looking at who is a teacher அப்படின்றதுல இருந்து நான் எப்படிப்பட்ட ஒரு ஆசிரியனாக நான் மாற வேண்டும் என்பதை இந்த ஒரு மைண்ட் செட்டை ஷிஃப்ட் பண்ணாங்க. இந்த மைண்ட் செட் எப்படி சார் ஷிஃப்ட் பண்றது நீங்க சொல்றீங்க அப்படிங்கும்போது, மைண்ட் செட் ஷிஃப்ட் பண்றது ரொம்ப ஈஸி. ஓகே, இப்போ நீங்க வந்து ஒரு கடைக்கு போறீங்க, கடைக்கு போய் சூப்பர் மார்க்கெட்ல ஒரு சோப் வாங்க போறீங்க. டக்குன்னு உங்களுக்கு எந்த சோப் ஞாபகம் வரும்? ஏதோ ஒரு சோப் நேம் ஞாபகம் வரும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி ஞாபகம் வரும். இந்த சோப் எப்படி உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது? இட் இஸ் அ பவர் ஆஃப் ரெப்படிஷன். நீங்க அட்வர்டைஸ்மெண்ட் திரும்ப 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 போட்டுக்கிட்டே இருக்கானா, ஒரு விஷயத்த திரும்ப 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 சப்கான்ஷியஸ் மைண்ட்ல உங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணும்போது இட் பிகம்ஸ் யுவர் கான்ஷியஸ் சாய்ஸ். அதே தான் நான் என்ன சொல்றேன், ஏதோ ஒரு குப்பைக்கு வந்து நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டை வந்து அவங்க யூஸ் பண்ணும்போது நம்முடைய ப்ரொஃபஷன் அப்படின்னு சூஸ் பண்ற இந்த ப்ரொஃபஷனுக்கு why can't we tamper our conscious mind, our subconscious mind? அப்போ ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப சொல்லுங்க.
திரும்ப இப்ப நான் வந்து ஸ்டூடெண்டா இருக்கும்போது எனக்கு உதவி எங்களை பார்த்துக்கிறதுக்கு ஒரு பிரதர் இருந்தார். அவர் வந்து போகின்ற வர எல்லா இடத்துலையும் வந்து ஒரு இதை ஒட்டி வச்சிருப்பார். டே பை டே இன் எவ்ரி வே ஐ எம் பிகமிங் பெட்டர் அண்ட் பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்ப நான் சொல்றது வந்து ஆல்மோஸ்ட் முடிஞ்சு 17 வருஷம் ஆச்சு. ஓகே, 17 இயர்ஸ் 18 இயர்ஸ் முன்னாடி நடந்த ஒரு விஷயம். ஐ ஸ்டில் ரிமெம்பர் த ஸ்டேட்மெண்ட். ஏன் தெரியுமா? இட் இஸ் ரிப்பீட்டட் எவ்ரிவேர். எங்க போனாலும் எனக்கு ஸ்டிக் இட் சம்வேர் வாட் ஐ அம் கோயிங் டு பி. இதுதான் ஒரு ஆசிரியராக இருக்க போறோம் அப்படின்றத திரும்ப திரும்ப சொல்லுங்க. தெர் இஸ் a self talk. ஓகே, உங்களுக்குள்ளேயே நீங்க சொல்லுங்க, உங்களுக்குள்ளேயே பேசிக்கோங்க. அது தனியா பேசிட்டு நீங்க சுத்திட்டு இருக்க வேணாம். பட் யூ கேன் டூ த செல்ஃப் டாக். யூ கேன் டெல், நான் இப்படிப்பட்ட ஒரு ஆசிரியராக இருக்க விரும்புகிறேன் அப்படின்றத நீங்க திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருங்க. அப்ப என்ன ஆகும்? உன்னுடைய செல்ஃப் டாக் இஸ் ரிப்பீட்டட்லி ரெஜிஸ்டர்ட் இன் யுவர் சப்கான்ஷியஸ் மைண்ட். அப்ப கொஞ்சம் கொஞ்சமாக அது உங்களுடைய கான்ஷியஸ் சாய்ஸ்க்கு வர ஆரம்பிக்கும். இப்போ கான்ஷியஸ் சாய்ஸா நான் எதை மாத்தணும்? சரி, மைண்ட் செட்டை மாத்தணும்னு சொல்றீங்களே, அப்ப என்ன மாத்தணும் அப்படின்னா, இன்றைய சூழல்ல ஒரு 5 மைண்ட் செட்டை மட்டும், வாட் இஸ் ஆர் ரோல் ஆஸ் அ டீச்சர், ட்ரெடிஷ்னல் ரோல்ல இருந்து நான் வந்து டீவியேட் ஆகி இன்றைக்கு இந்த ரோலை தான் எடுக்க விரும்புகிறேன் அப்படின்ட்டு ஒரு 5 பாயிண்ட் வந்து சொல்றேன். தி ஃபர்ஸ்ட் ஒன், உத்தரப்பிரதேஷ்ல ஒரு லேடி டீச்சர் மது சர்மா அப்படின்ற ஒரு டீச்சர். அவங்க இந்த பேண்டமிக் டைம்ல 2 வருஷமா ஸ்கூலுக்கு பிள்ளைங்க வரல. திடீர்னு ஒரு நாள் அவங்களுக்கு கால் வரும். ஓகே, தன்னுடைய 8 வயது மாணவி ஓகே கால் பண்ணி என்ன சொல்றா, மேடம் எங்க வீட்டில் வந்து பத்திரிக்கைலாம் அடிச்சிட்டாங்க, எனக்கு கல்யாணம் பண்றதுக்கு எனக்கு யார்கிட்ட சொல்றது என்னன்னு தெரியல, எங்க சொந்தக்காரங்க எல்லாம் சேர்ந்து தான் அதை செஞ்சுறாங்க, அதனால எப்படியாவது தயவுசெய்து எங்களுக்கு ஏதாவது நீங்க செய்யுங்க அப்படின்னு இந்த மது சர்மா அப்படின்ற அந்த டீச்சருக்கு போன் அடிச்சு சொல்லுவேன். இந்த டீச்சர் உடனே டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்டு, அதுக்கப்புறம் சைல்டு வெல்ஃபேர் கமிட்டி, இவங்களுக்கெல்லாம் கால் பண்ணி அவங்களுக்கெல்லாம் யோசிப்பாங்க. பேண்டமிக் டைம்ல இதெல்லாம் செய்யறதுக்கு முதல் கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல எத்தனை பேர் வருவாங்க, ஆனா எல்லாரையும் போய் கான்டாக்ட் பண்ணி அவர்களை மொபிலைஸ் பண்ணி she went and stopped her marriage as well as her sister's marriage, who is also 10 years old. Okay, and she was the teacher in that school. அப்ப ஒரு இன்சிடென்ட் தான் நான் கொடுக்குறேன். நம்முடைய வகுப்பறைகள்ல ஆஸ் அ டீச்சர் பாடம் எடுத்துட்டு ஒரு டீச் பண்ணிட்டு நான் வரேன் அப்படின்றது மட்டும் கிடையாது. உங்களிடம் உள்ள ஒவ்வொரு குழந்தையினுடைய emails, confident messages, stronger essays and more. Okay, so ஒவ்வொரு குழந்தையினுடைய உரிமைகள் பாதுகாக்கப்படுகிறதா, குழந்தைகள் வீட்டில் அந்த குழந்தைகளுக்கு உரிமைகள் பாதுகாக்கப்படுகிறதா, இல்ல உரிமை மீறல்கள் ஏதாவது இருக்கா, இதெல்லாம் எப்படி தெரியும்? குழந்தைகளிடம் நாம் பேசி பழகும் போது, தனிப்பட்ட விதத்தில் அவர்களை பார்த்து பேசும்போது, கேட்கும்போது நமக்கு இந்த விஷயங்கள் தெரியணும். அப்ப யூ ஆர் எக்ஸ்பெக்டட் நாட் ஒன்லி டு பி அ டீச்சர் பட் ஆல்சோ அ சைல்ட் ரைட் ஆக்டிவிஸ்ட். இந்த ஒரு மைண்ட் செட்டை நாம் நமக்குள்ள உருவாக்கணும். இந்த குழந்தைகள் என்னிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன, இந்த குழந்தைகளுடைய உரிமை காப்பது எனது கடமை அப்படின்ற அந்த உணர்வு நமக்கு கட்டாயம் வரணும். அடுத்தது சோஷியல் ஸ்கீம்ஸ் மேனேஜர் அப்படின்னு சொல்றோம். ஓகே, இது என்ன சார் புதுசா இருக்கு? சோஷியல் ஸ்கீம்ஸ் மேனேஜர் அப்படின்னா குழந்தைகள் சார்ந்த நலத்திட்டங்கள் கவர்மெண்ட்ல இருந்து நிறைய இருக்கு. இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், இலவச கணினி, இலவச புத்தகங்கள், இலவச சீருடை, அப்புறம் உதவித்தொகைகள். ஓகே, இது எல்லாமே வந்து ஒரு ஆசிரியராக நம்மளுடைய பணி. நான் அட்டெண்டன்ஸ் எடுத்துட்டேன், அடுத்து என் வேலை முடிஞ்சிச்சு சார், அது வேற ஒரு டீச்சர் அவங்க வேலை, அதை பார்த்துக்குவாங்க. இந்த கம்பார்ட்மெண்டலைஸ்டு, அதுதான் வந்து ஐன்ஸ்டைன் சார் சொன்னார், இட் இஸ் a shared responsibility என்ற உணர்வு வரணும். அப்பொழுதுதான் இது ஒவ்வொருடைய பணியாக நாம் பார்க்கிறோம். ஒவ்வொருவருடைய பணி, இட்ஸ் நாட் அசைன் டு அந்த டீச்சர் தான் அவங்க வேலை, இது இவங்க வேலை. ஒரு ஆசிரியராக உங்க வகுப்பறையில உங்களுடைய இத்தனை மாணவர்கள் ஒப்படைக்கப்படும் போது அவர்கள் தொடர்பான உதவித்தொகைகள், அரசாங்க ஸ்கீம்ஸ், இன்னைக்கு வந்து ஆர்டிஇல வந்து நமக்கு 25% ரிசர்வ் இருக்கு எவ்ரி ஸ்கூல். எத்தனை பேருக்கு ஆசிரியர்களுக்கு இதை பற்றிய குறிப்பு தெரியும்? எத்தனை பேர் பள்ளியிலிருந்து படிக்க முடியாமல் விடுபடுகின்ற மாணவர்களுக்கு நம்ம அதை கொண்டு போய் சேர்க்கிறோம் என்றது வந்து நிறைய பேர் தெரியாது. ஆர்டிஇன்றதே நிறைய பேர் தெரியாது. ஓகே, தெரிந்தவர்களுக்கு வாழ்த்துக்கள். தெரியாதவர்கள் தயவு செய்து உங்களுடைய மைண்ட் செட்டை ஷிஃப்ட் பண்ணியே ஆகணும், வேற வழி கிடையாது. இதுதான் 21st century ஸ்கில்ஸ். ஒரு ஆசிரியர் பாடத்தை
ஞானத்தை கொடுப்பவர் மட்டுமல்ல, அந்த குழந்தையினுடைய முழு வளர்ச்சியையும் முன்னின்று வழி நடத்துபவர். அதுல ரெண்டாவது ஆஸ்பெக்ட் வந்து அவங்களுடைய ஸ்கீம் பேஸ்டு கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் எவ்வளோ இருக்கு. ஓகே, 9th ஸ்டாண்டர்ட்ல ஒரு டேலண்ட் எக்ஸாம் இருக்கு, 10th ஸ்டாண்டர்ட்ல ஒரு டேலண்ட் எக்ஸாம், ரூரல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு டேலண்ட் எக்ஸாம் இருக்கு. இதெல்லாம் நம்ம எத்தனை பேர் நம்முடைய பள்ளிகள்ல நம்முடைய மாணவர்களுக்கு அதை முன்னெடுக்கிறோம் என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. நானே கண்கூட பார்ப்பேன். ஒரு சர்க்குலர் அனுப்பிச்சு டீச்சர்ஸ் கொடுத்தா அவங்க ஒரு அனௌன்ஸ் பண்ணிட்டு விட்டுருவாங்க, அவ்வளவுதான். பையனா இன்ட்ரெஸ்ட் இருந்து ஜாயின் பண்ணாதான் அதுல உண்டு. ஆனா ஒவ்வொரு ஆசிரியரும் அதை முன்னெடுக்கும் போது, அதை பற்றி பேசும்போது, அதனுடைய முக்கியத்துவத்தை மாணவர்களுக்கு எடுத்து செல்லும் போது அந்த ஆசிரியர் becomes more than a teacher. அதுதான் இன்றைய தலைப்பு. ஓகே, you become more than a teacher. ஓகே, டீச்சர் என்ற ஒரு அந்த கான்செப்ட் வித்தின் பிராக்கெட்ஸ் நம்ம என்ன சொல்றோம், டீச்சர்னா நான் சொல்லிக் கொடுக்கறது மட்டும் கிடையாது, அந்த குழந்தையினுடைய நலன் சார்ந்த அத்தனை செயல்பாடுகளிலும் நான் ஈடுபடுகிறேன் அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஃபைன். மூன்றாவது, ஐன்ஸ்டைன் சார் சொன்னார் இல்லையா, ஐன்ஸ்டைன் சார் வந்து ஒரு சைக்காலஜி. அவர் எங்கள் பள்ளியிலையும் வந்து பல ஆண்டுகளாக மாணவர்களுக்கு ஆலோசனை வழங்கக்கூடிய ஒரு கவுன்சிலராக இருந்தார். ஓகே, அப்ப அவரும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், நாங்களும் அனுபவித்த ஒரு விஷயம் என்னன்னா, கவுன்சிலர்ஸ் என்று தனியாக ஒருவர், அதாவது குறிப்பிட்ட நபர் இருந்தாலுமே ஒவ்வொரு ஆசிரியரும் ஒரு கவுன்சிலராக அந்த தனக்கு ஒப்படைக்கப்பட்ட மாணவர்களுக்கு இருக்க வேண்டும். அதுக்காக நம்ம சைக்காலஜி படிக்கணும் அப்படின்னு பேசிக் சைடு எல்லாருமே நீங்க பிஎட் படிக்கும்போது படிச்சுட்டு வந்திருப்பீங்க. அண்ட் இட் இஸ் இனஃப் தட் யூ பிகின் டு அண்டர்ஸ்டாண்ட் சைல்ட். ஓகே, நீங்க சைக்காலஜி படிச்சுட்டு பெரிய காம்ப்ளிகேட் விஷயம் தான் எப்பவுமே இதை போல சிறப்பு ஆலோசகர்கள் அவருக்கு நம்ம பண்ணலாம். ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கைடன்ஸ். ஓகே, டான் போஸ்கோ சொல்லுவார்ல, வேர்ட் இன் த இயர் அப்படின்னு சொல்லுவார். ஓகே, வேர்ட் இன் த இயர், சிறு சிறு ஆலோசனைகள். ஓகே, இது செய்யும் போது அப்ரிஷியேட் பண்ணு, ஓகே, இதை செய்யும் போது சுட்டி காமி, இதை செய்யாத. அவங்களுக்கு பிஹேவியர் வந்து சில பேர் என் கிளாஸ்ல ஒரு பையன் இருப்பான், இப்போ ரொம்ப நல்ல பையன், நல்லா படிக்கிற பையன். ஆனா என்ன பண்ணுவான்னா, இப்போ ஏதாவது நம்ம கேள்வி கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன், கையில நோட் வச்சிருப்பான். ஓகே, எந்திரிக்கும் போதுல அப்படி தூக்கி போட்டு தான் எந்திரிப்பான். He didn't intend to insult somebody. அப்புறம் நான் அவனை கூப்பிட்டு சொன்னேன், ஏன் அந்த நோட் அது மாதிரி தூக்கி போடுற அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை சார், எனக்கு அது தெரியல சார் அப்படின்னா. நான் சொன்னேன், see, you may not consider that as an offensive behavior. ஆனா உனக்கு முன்னாடி பார்க்குற, உனக்கு பேசுறவங்களுக்கு வந்து இட்ஸ் a very offensive behavior, don't do that அப்படிங்கிற பிறகு அவன் அதை திருத்தி கொண்டான். இப்போ ஆஸ் அ டீச்சர் என்னுடைய ரோல் அந்த இடத்துல என்ன பண்றேன், ஒரு கவுன்சிலரா ஒரு சிறிய ஆலோசனை, ஒரு பிஹேவியரல் சேஞ்சுக்கு நான் அவனுக்கு ஹெல்ப் பண்றேன், அவ்வளவுதான். ஒரு பெற்றோரா இருந்தா நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம செய்வோம் இல்லையா, அதே தான். ஒரு பெற்றோரா இருந்து, ஒரு பெற்றோர் ஸ்தானத்திலிருந்து, ஒரு ஆசிரியர் ஸ்தானத்திலிருந்து அவருக்கு என்ன ஆலோசனை வழங்க முடியுமோ. சில பேருக்கு ஹெல்த் டிப்ஸ். ஓகே, நான் மாணவர்கள் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன். சில பேருக்கு அந்த 18 வயது வரும்போது முகத்துல நிறைய அந்த பிம்பிள்ஸ் அதெல்லாம் வரும்போது நான் கூப்பிட்டு சொல்லியிருக்கேன். ஓகே, ஐ திங்க் இட்ஸ் யுவர் ஆயிலி ஃபேஸ் இருக்குனால்னா அப்போ இதெல்லாம் பண்ணு, இதெல்லாம் வந்து நேச்சுரலான இது, நீ மெடிசின்ஸ் போவாத அப்படிங்கும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன, அதுவும் குறிப்பாக பெண் குழந்தைகள் இருக்கக்கூடிய பள்ளிகள்ல இருக்கும்போது பெண் ஆசிரியர்கள் உங்களுக்கு அதிகமான ஒரு கடமை இருக்கு பெண் குழந்தைகள். ஏன்னா தே ஆர் சசெப்டபிள் டு மோர் ஆர் வல்னரபிள் டு மோர் டிசீசஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸ். ஓகே, அதுல ஹெல்த் டிப்ஸ் அப்படின்றதும் உங்களுடைய ரெல்ம் ஆஃப் டீச்சர் அப்படின்றதுக்குள்ளதான் வருது. We are concerned about our children. அதை நம்ம சொல்வதற்கு நமக்கு முடிவு இருக்கு. அதே மாதிரி நிறைய பள்ளிகள்ல செக்ஷுவல் ஒஃபெண்டர்ஸ் இருப்பாங்க. ஓகே, நிறைய விஷயங்கள் தெரியாது. அவர்களுடைய என்ன சொல்றது ஐடென்டிட்டியும் நம்ம ப்ரிசர்வ் பண்ணி பாதிக்கப்பட்டவர்களுக்கும் நியாயம் கிடைக்கக்கூடிய வகையில் நாம் அதை கையாள தெரியணும். கையாள முடியாது என்ற பட்சத்தில் சிறப்பு ஆலோசகர்கள் இந்த மாதிரி இருப்பவங்களுக்கு நம்ம ரெஃபர் பண்ணி அவர்கள் வழியாக ஆலோசனை. யூ கேன் ஆல்வேஸ் டைரக்ட் தம் டு த கவுன்சிலர். அட்லீஸ்ட் பி அப்சர்வன்ட் தட் தேர் இஸ் அ பாய் இன் நீட் ஆஃப் கவுன்சிலிங் அப்படின்றது. ட்ரக் அடிக்ட்ஸ் இருப்பான். ஓகே, நான் பெரிய பெரிய வார்த்தைகள்லாம் யூஸ் பண்றேன்னு நினைக்காதீங்க. இன்றைய சூழல்ல இதெல்லாம் சர்வ சாதாரணமாக பள்ளிகளில் நடக்கின்ற விஷயம். ஓகே, ட்ரக் அடிக்ட்ஸ், ஸ்மோக்கர்ஸ், ஆல்கஹாலிக்ஸ் இதெல்லாம் வந்து கொஞ்சம் பெரிய பள்ளிகளா இருந்தா நம் கண் பார்வைக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனா நம்மை சுற்றி நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றன. ஆசிரியர் எப்பொழுது ஒரு ஒரு கவுன்சிலராக மாணவர்களை அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது இந்த மாதிரி மாற்றங்களை சிறிது சிறிதாக தெரிஞ்சுக்கலாம். எங்கள் பள்ளியில கூட ஒரு மாணவன் வந்து பள்ளிக்கு வரும்போது எப்ப பார்த்தாலும் ஒரு மாதிரி மந்தமாவே உட்காந்துருப்பான். சின்ன பையன், 8ஆம் படிக்கிற பையன். ஓகே,
காரணம் பின்னாடி அவர் பார்க்கும்போது அவங்க அப்பா வந்து ஸ்மோக் குவிட் பண்ணுறதுக்காக அந்த நிக்கோட்டின் டேப்லெட்ஸ் போடுவார் போல இருக்கு. அதை எடுத்து வாயில போட்டு ஸ்கூலுக்கு போறான். ஸோ ஆசிரியர் அப்சர்வ் பண்ணதான் நிறைய எப்பவும் தூங்குறவன் தூங்கட்டும் அப்படின்னு நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா we are not playing the right role as a teacher. இதுதான் வந்து அந்த மைண்ட் செட். இது வந்து மைண்ட் செட்ல இருந்தாதான் இந்த ரோல்ஸ் முன்னெல்லாம் நம்ம போகவே முடியும். இல்லைன்னா நாம் எப்பொழுதும் போல 9 to 5 இல்ல 4 போய் வகுப்பு எடுத்துக்கிட்டு திரும்பி வருகின்ற ஆசிரியராக இருப்போம். 4வதாக ஓகே ஸ்கில் ரிசர்ச்சர். ஓகே ஸ்கில் ரிசர்ச்சர் அப்படின்ற ஒரு மோட்டிவேட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஓகே இந்த 2020-21ஆம் ஆண்டு வந்து இந்தியா வந்து மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு இருந்தது. டெமோகிராபிக் டிவிடெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய வார்த்தைகளை பயன்படுத்தி உலகத்திலேயே அதிகமாக வேலை செய்யக்கூடிய வயதுல இருக்கிற இளைஞர்கள் இந்தியாவுக்கு தான், இந்தியாவுடைய எக்கானமி எந்த அளவுக்கு போக போறது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா எல்லாம் பேசினாங்க. ஆனா இந்த 2 வருடங்கள் வந்து எக்கானமி எந்த நிலைக்கு சென்றது, எவ்வளவு பேர் வேலை இழந்தார்கள் அப்படின்றது நம்ம தெரிஞ்சு வைக்கிறோம். இன்னைக்கு வந்து ஸ்கில் கேப் அப்படின்றது வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. ஓகே நான் எப்பவும் மாணவர்கள் கேட்பேன், சப்போஸ் உனக்கு திடீர்னு இப்போ வந்து உங்க வீட்டுல ஸ்கூல்ல வேணாம் நீ போய் வேலை செஞ்சு ஏதாவது பொழைச்சுக்கோ அப்படின்னு சொன்னா நீ என்ன வேலைக்கு போவ அப்படின்னு கேட்டா என்ன வேலைக்கு போறது, என்ன ஸ்கில் இருக்கு? அப்ப அந்த மாதிரி யோசிக்க தோணும் போது அப்ப இன்று கல்வி தகுதி மட்டுமே வேலைக்கு உரிய ஒரு விஷயம் கிடையாது. ஓகே கல்வி தகுதி மட்டுமே இன்னைக்கு 2 லட்சம் பேர் என்ஜினியர்ஸா வெளியே வராங்கன்னா அதுல 60% பேர் கூட வேலை பெறுவதற்கு தகுதியற்றவர்கள் என்று ஃபிசி அப்படின்ற ஒரு நிறுவனம் சர்வே எடுக்குது. People are unemployed not because they don't have jobs, because they are not qualified with the right skills. அப்ப இந்த ஸ்கில்ஸை நம்ம எங்கிருந்து வளர்க்கணும்? பள்ளியிலிருந்து வளர்க்கணும். ஒவ்வொரு மாணவருக்கும் இருக்கு. நம்ம ஸ்கூல்ல ஸ்கோஸ்கலாஸ்டிக்ஸ் இருக்கு, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் இருக்கு. ஒரு மாணவனை கல்வி படிக்கின்ற மாணவன் என்ற அந்த ஒரு பார்வை மட்டும் இல்லாமல் மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ்ல ஒரு பார்வையிலையும் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு சூழல். ஓகே ஒரு மாணவனுக்குரிய தகுதிகள் பல நிலைகள்ல இருக்கு. அவன் படிச்ச மனப்பாடம் பண்ணி மார்க் எடுக்கிறது மட்டும் அவன் தகுதி கிடையாது. ஓகே மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் அப்படின்ற அந்த கான்செப்டே வந்து ஹார்வர்ட் கார்டனர் கொண்டு வரும்போது மாணவர்கள் பலதரப்பட்ட திறன்களை உள்ளடக்கியவர்கள். அதை ஒன்னால் ஐடென்டிஃபை பண்ண முடியுதா? இன்னைக்கு வகுப்புகளை நம்ம என்ன பண்றோம்? யார் ஹூ கெட்ஸ் அ ரெகக்னிஷன்? நன்றாக படிக்கக்கூடியவர்கள், நன்றாக ஆசிரியரிடம் பழகக்கூடியவர்கள். ஒருத்தன் பேசாமே உட்காந்துருக்கான், அவனை பற்றி நம்ம கவலைப்படுறதே கிடையாது. ஏன்னா அவன் வந்து எந்த இடத்துலையும் நம்ம டிஸ்டர்ப் பண்றதில்ல, அவன் டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தாலே போதும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுதான் இங்க சொல்றோம். யூ ஹேவ் டு மோட்டிவேட் எவ்ரி சைல்டு. ஒரு குழந்தை விளையாடும் போது தனியா உட்காந்துருக்கா, டான் போஸ்கோ கூப்பிட்டு கேட்பாரு, ஏன் தனியா உட்காந்துருக்க? கோ அண்ட் பிளே. ஓகே விளையாட்டுலையும் சாப்பிடும் போதும் டான் போஸ்கோ வந்து குழந்தைகளை அப்சர்வ் பண்ணார். ஏன்னா அந்த நேரங்களில் தான் அவர்களாக இருந்தார்கள். they don't pretend to be somebody else. அப்ப அந்த குழந்தைகளை நம்ம அப்சர்வ் பண்ண, வகுப்புல அவங்க நல்லா பேசிட்டு இருக்கும்போது அவர்களை அப்சர்வ் பண்ணுங்க. கிளாஸ் எடுக்கும்போது நம்ம கிளாஸ் கான்டென்ட் மட்டும் முக்கியம் கிடையாது. we are not content experts alone. we need to find out what are the skills that are hidden right in front of us. சில குழந்தைங்க வந்து சொல்லவே மாட்டாங்க. நானுமே அப்படிதான் இருந்தேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். என்கிட்ட 9வது 10வது படிச்சுட்டு 11வது 12வது போயிருப்பான். 9வது 10வது அவன் வாயை திறந்துருக்க மாட்டான். 11வது 12வது பார்த்தா அவன் அவ்வளவு ஷைன் ஆயிருக்கும். அப்பதான் தெரியுது, it is not the inability of a child, it is the inability of the teacher to recognize his skill. அப்ப நாம் இன்னொரு ரோலையும் எடுக்க வேண்டியிருக்கு. ஸ்கில் ரிசர்ச் பண்ணுங்க. குழந்தைகள்கிட்ட என்ன திறன் இருக்கு? ஏதோ ஒரு திறன் இருக்கு. அந்த ஒவ்வொரு திறனும் ஒவ்வொரு நேரத்தில் வெளி வரும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, என்கரேஜ் பண்ணுங்க. அதுதான் நம்முடைய ரோல். அண்ட் ஃபைனல் ரோல் ஆஃப் அ டீச்சர், மோர் தென் அ டீச்சர் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஃபைனல் ரோல் ஆஃப் அ டீச்சர் என்ன சொல்றேன், யூ ஆர் அ ஹெச்ஆர் மேனேஜர். யூ ஆர் அ ஹெச்ஆர் மேனேஜர். அந்த வேலையை நம்ம செய்யறோம். உங்களுக்கு முன்னாடி உட்கார்ந்துருக்க இந்த பள்ளியில யார் யார் உட்கார்ந்துருக்காங்க உங்களுக்கு தெரியுமா? There could be IAS officers in the future, IPS officers, ministers, okay, maybe scientists, musicians, artists, politicians, doctors and what not. So நமக்கு முன்னால் உட்கார்ந்திருக்கின்ற இந்த குழந்தைகளை வருங்காலத்தில் ஒரு திறன் மிக்க ஒரு மனிதர்களாக நாம் பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும். ஓகே இதுதான் நான் வந்து திரும்ப உங்களுக்கு சொல்லுகின்ற ஒரே ஒரு விஷயம். நமக்கு இந்த 21st செஞ்சுரியில நமக்கு தேவையானது என்னன்னா, நம்ம இன்னும்
10ஆம் நூற்றாண்டு 11ஆம் நூற்றாண்டு இல்ல 19ஆம் நூற்றாண்டுல இருக்க அந்த ஐடியா ஆஃப் டீச்சர்லயே இங்க உட்கார்ந்துருந்தோம் அப்படின்னா we are irrelevant, we become irrelevant. ஓகே, அதனால தான் நான் தொடக்கத்துல சொன்னேன் we are special. ஏன் தெரியுமா? when you change your paradigm to the current situation and adapt yourself, then you become special. அதனால தான் வந்து மாதா பிதா குரு தெய்வம் சொல்லும்போது அந்த குருன்ற இடத்த 9 to 4 டீச்சருக்கு யாரும் கொடுக்கறது கிடையாது. அந்த 9 to 4 தாண்டி எவன் ஒருவன் அந்த குழந்தையின் முழு நலனில் அக்கறை கொள்கின்றானோ அவனுக்குத்தான் அந்த குரு என்ற அந்த இடத்தை நாம் அடைய வேண்டும், அந்த இடத்தை நாம் பெற வேண்டும். That is not our aim to achieve that, but when we change our attitude, when we change our mindset, when we shift our paradigm to more than a teacher, I need to become a child activist, I need to become HR manager, I need to become a skilled researcher in the children, I need to become a counselor for the children, and I need to find out what are the schemes available for children. And when I begin to take care of the holistic formation of a child, then I become more than a teacher, what is expected, and that is where I really deserve that respect and honor the society give it to me. எழுத்தறிவித்தவன் இறைவனாவான் நம்மள வந்து அந்த உயரத்துல வைக்கலையா, அந்த உயரத்துடைய தகுதியை நாம் உருவாக்கி கொள்வதற்கு இந்த மனநிலை மாற்றம் என்பது ரொம்ப ரொம்ப அவசியம். அதை சொல்லி உங்களுக்கு இந்த வாய்ப்பளித்து எனக்கு என்னுடைய கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு வாய்ப்பளித்த வழிகாட்டி குழுமத்துக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ சார். We are the end of the session now. So அந்த செஷன் முடியறதுக்கு முன்னாலேயே ஒன் ஆர் டூ இன்ஃபர்மேஷன்ஸ். ஃபர்ஸ்ட் திங், இப்போ நாங்கள் ஒரு லிங்க் அனுப்புவோம். அந்த லிங்க்ல உங்கள் ஃபுல் நேம், கரெக்டான ஃபுல் நேம் நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஆல்சோ த ஸ்கூல் டீட்டெயில்ஸ் கரெக்டாக, ஸ்பெல்லிங் எல்லாம் கரெக்டாக அது பண்ணிக்கோங்க. யூ வில் கெட் எ சர்டிஃபிகேட். ஸோ இட்ஸ் இ சர்டிஃபிகேட். லிங்க் இப்போ அனுப்பிச்சாச்சு, வந்திருக்கும். மேபி 2 ஸ்கூலில் குரூப்பாக உட்காந்து கவனிச்சுட்டு இருக்காங்க. ஃபாதர் ராபர்ட் அண்ட் ஃபாதர் மேத்யூ ராஜன், தே வில் சென்ட் யூ த லிங்க் த்ரூ மெசேஜ் through WhatsApp. Later on also you can fill it up, so you will get a certificate. Okay, so that's the reason we are sending you the link. So correctana name, correctana spelling and details correcta paathu neenga fill panningana you will get a certificate. That's one thing. Then second thing, nama vote of thanks ipa nama solla porom. Adu solradhukku munnala we shall all take a group photo for documentation purpose. ஸோ எல்லாரும் கொஞ்சம் வீடியோவை ஆன் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஸ்மைலிங் ஃபேஸை நம்ம கொஞ்சம் பார்க்கலாம், அதை டாக்குமெண்ட் பண்ணலாம் ஃபார் ரெக்கார்ட். ஸோ மேக்ஸிமம் எல்லாரும் கொஞ்சம் ஆன் பண்ணுறீங்களா? நன்றி சொல்வது என்னுடைய கடமை. இந்த ஒரு ஜஸ்ட் ஒரு 15 days முன்னால் தான் இதை பிளான் பண்ணோம். ஒவ்வொரு மாதமும் ஒரு ப்ரோக்ராம் பண்ணணும். ஆக்சுவலி ஒவ்வொரு மாதம் 2 ப்ரோக்ராம் வியூ ஆஃப் டான் போஸ்கோ வழிகாட்டினுடைய சில்வர் ஜூப்ளியை முன்னிட்டு அது கான்க்ரீட்டாக ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இந்த வருடம் முழுவதும் நாங்கள் செய்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ அதனுடைய ஒரு நிகழ்வு தான் இந்த நிகழ்வு. இது ஃபர்ஸ்ட் டீச்சர்ஸ் அப்படின்னு சொல்கிறப்போ டீச்சர்ஸ் தே கம் அண்டர் கல்விச்சோலை. ஸோ கல்விச்சோலை மூலமாக கான்டாக்ட் பண்ணப்போ ஃபாதர் இமிடியட்லி தே கேவ் us a permission for the Brito to contact, and all the more for mainly for rural teachers. So with the collaboration of Kalvicholai, we are conducting this program. So I also would like to thank Father Brito for supporting and
cooperating and collaborating. He extends all his support. I'm grateful to him, Kalvi Cholai director. And also I would like to thank, already I thanked Mr. Einstein, and now Mr. Rabi is ஃபாதர் லிங்க் திரும்ப சென்ட் பண்ணுங்க. okay. அனுப்புறோம் மிஸ். Okay, fine. So Mr. Ravi, more than a teacher, அந்த ஒரு டாபிக்ல is also more than a teacher. Highly intellectual man, highly creative and effective person. அவர் தொடக்கத்திலே மிஸ்டர் குழந்தை சொன்னார், அவர் ஆக்சுவலி இஸ் அ தமிழ் டீச்சர். தமிழ் டீச்சரு, ஆங்கிலத்திலையும் நல்ல புலமை. he was teaching English for teachers. ஓகே, ஸோ அந்த ஒரு திறமை வாய்ந்த நபர். எப்போவுமே நாங்கள் டான் பாஸ்கோ வழிகாட்டி கேட்குறப்போ இஸ் எவர் ரெடி டு எக்ஸ்டெண்ட் ஹிஸ் சப்போர்ட். அவருடைய அனுபவத்தில் மிக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக, ஆக்சுவலி அவர் பவர் பாயிண்ட் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தாரு, அது க்ராஷ் ஆகிடுச்சு. தட்ஸ் அ ரீசன். எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி கடைசி நேரத்தில் அப்படி போயிடுச்சு. இருந்தாலும் ஸ்பான்டேனியஸ்லி he spoke through his experience. That is Mr. Ravi. So I'm grateful to him for his support for Don Bosco Valigati. And in the program plan பண்ணதையும் I contacted most of the principals in the rural places. Okay, they all immediately they responded positively. அப்படி அந்த ஒரு இதில் பார்க்குறப்போ சலீசியர்களுக்கு நான் நன்றி சொல்ல வேண்டும். பவுஞ்சூரில் ஃபாதர் ராபர்ட் பத்தி, அண்ட் கெடிலம்ல ஃபாதர் மேத்யூ ராஜன், த ரெக்டர் அண்ட் த கரஸ்பாண்டன்ட். அண்ட் சேம் கெடிலத்தில் பிரதர் ஆந்தனிசாமி, தமிழ் மீடியம் ஸ்கூலில் ஹெட் மாஸ்டர். அண்ட் பிரதர் ஆனந்த், தொடக்கத்துலேருந்தே நாங்கள் உள்ள வர்றதுக்கு முன்னாடி he was waiting. He is ever extending his support from Thalawadi principal brother Anand Raj, Dr. Anand Raj, highly qualified man, very simple and good religious. அவங்க அந்த ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க சல்யூஷன்ஸ். அண்ட் அதர் சல்யூஷன்ஸ் ஃபாதர் அலெக்ஸ் ஃப்ரம் பீரலூர் அண்ட் ஃபாதர் மெஸ்ஸியா ஃப்ரம் கடலூர் அண்ட் சகாய தோட்டம் ஃபாதர் ஞானமணி and Birulur, I said Father Alex, and Polur, Father Arch Michael, and Tatanjavadi, Father Sebastian, Jolapet, Father Isaac, and Vesapadi. Vesapadi also few teachers participated, Father Tony Robert. All these solutions supported teachers and Sister Rexeline Avila Selvi from Palani. Sister is a headmistress, and many teachers are there, and a few more sisters participated. We are grateful to you for your support. Certainly even in the future, நீங்க ஏதாவது இந்த மாதிரியான ப்ரோக்ராம் ஆன்லைன்ல எப்படி ஹேண்டில் பண்ணணும், சிம்பிளா ஹேண்டில் பண்ணணும், our team are very very experts. and நாங்களும் கற்றுக்கிட்டு மற்றவங்களுக்கும் நாங்கள் கற்றுக்கிட்டதை ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ அதில் ஈவன் பர்டிகுலர் ஸ்கூலுக்கு மட்டும் தனியாக தேவை அப்படின்னாலும் we are ever ready to extend our support. ஸோ இந்த மாதிரி இந்த ஃபியூச்சர் இந்த ப்ரோக்ராம் இதோட முடிஞ்சிச்சு அப்படின்னு இல்லாமல் through your headmasters, the fathers in charge, you can always contact us. We are ever ready to extend our support. So I'm grateful to all the fathers and sisters for their support, and you my dear teachers. ஒரு சில பேர் நினைச்சிருக்கலாம், இது என்ன லீவ் நாள்லையும் இந்த மாதிரி வச்சிருக்கிறாங்களே, ஒரு சில பேர் ஸ்கூலுக்கு வர சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சிருக்கலாம். பட் certainly I hope that you have gained something from this seminar through Mr. Einstein and through Mr. Ravi. 21st century skills share பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ்ல they were handling very practical tips they were giving us. அதை நீங்க பொறுமையோட நீங்க ஏன்னா டிஸ்கஷன் கிளாரிஃபிகேஷன் அப்படின்னு போனால் இன்னும் டைம் ஆகும். அந்த ஒரு ரீசன்னால தான் நாங்கள் அந்த அளவுக்கு போகாமல் ஜஸ்ட் ஒன் வே வி ஆர் ஷேர்ட். அப்படியும் நீங்கள் உங்களுக்கு ஏதாவது கிளாரிஃபிகேஷன்ஸ் இருக்குது அப்படின்னா அந்தந்த ஸ்கூல் மூலமாகவும் அனதர் டே ஆல்சோ வி ஆர் ரெடி டு சப்போர்ட். ஸோ பொறுமையாக நீங்கள் எல்லாம் ஏறக்குறைய 100க்கும் மேற்பட்ட டீச்சர்ஸ் நம்ம இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா எப்பயுமே 98, 99, 100 ஆன்லைனில் வந்து போயிட்டு இருந்தாங்க. ஒரு சில பேருக்கு கிடைக்கல. அப்படியே ஒரு 2 ஸ்கூல் டீச்சர்ஸு முன்னால் கேமராவில் முன்னால்
உட்கார்ந்து அட்டன் பண்ணியிருக்காங்க. ஏறக்குறைய 130 150 டீச்சர்ஸ் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறீங்க. உங்கள் ஒவ்வொருவருக்கும் எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து நம்மளுடைய ஆசிரியர் பணி கொஞ்சம் சேலஞ்சிங்கான பணி இந்த ஒரு காலகட்டத்தில் அதை நிறைவாக நல்ல ஒரு சந்தோஷமாக நம்ம செஞ்சோம் அப்படின்னா தென் வி ஆர் கிரியேட்டிங் ஃபியூச்சர் சிட்டிசன்ஸ் இந்த சொசைட்டி. அந்த ஒரு எண்ணத்தோட எல்லாத்தையும் நம்மளுடைய பிள்ளைகளை நினச்சி நம்ம அக்கறை எடுத்து பண்ணோம் அப்படின்னா அவர்களுடைய எதிர்காலம் கண்டிப்பாக நல்ல ஒரு எதிர்காலமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை. அதனால எல்லா டீச்சர்ஸ்க்கும் நன்றி சொல்கிறேன். இன்னும் சிறப்பாக எங்களுடைய டான் போஸ்கோ வழிகாட்டி டீமுக்கு நான் நன்றி சொல்கிறேன். இந்த நான் கோஆர்டினேட் பண்ணுறது தான், நான் சொல்கிறது தான், பட் இம்மீடியட்லி தே டூ இட் அண்ட் ஆல் ஆர் டீம் மெம்பர்ஸ் இன் டான் போஸ்கோ வழிகாட்டி. அண்ட் இன்னும் வெரி ஸ்பெஷல் வே இந்த ஒரு சில்வர் ஜூப்ளிக்கு வந்து வி ஹாவ் இந்த மாதிரியான செமினார்ஸ் ரெகுலர்லி. அந்த ஒரு டீம் மிஸ்டர் பிரேம், மிஸ்டர் குழந்தை அண்டர் their leadership, few more programs will be animating. So I am grateful to Mr. Prem and குழந்தை and the technical team. டான் போஸ்கோ வழிகாட்டில் என்ன ப்ரோக்ராம் நடந்தாலும் மிஸ்டர் நிர்மல் இல்லாமல் எதுவுமே நடக்காது. நம்ம இங்கே வந்து பேசிட்டு போயிடுறோம், இது பண்ணிடுறோம், பட் ப்ராக்டிக்கலாக எவ்ரி திங் எஸ் arranged technically, all the systems and the network. Mr. Nirmal and Mr. Vicky churchல இருந்து support. All our team members in the office, the other staff also, they are supporting Mr. Princeton. அதுபோல எல்லாத்து பேரையும் சொன்னோன்னா ஏறக்குறைய 25 பேர் சொல்ல வேண்டியிருக்கும். The whole team, I would like to extend my gratefulness to them for their support, because through them அவங்க மூலமாக தான் நிறைய ப்ரோக்ராம் எங்களால் பண்ண முடியுது. அதனால டான் போஸ்கோ வழிகாட்டி டீம் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். Once again, I thank each and every one of you. Okay. Do you have any clarifications? Any கார்த்திகான்னு ஒரு டீச்சர் ஹேண்ட் சிக்னல் கொடுத்துருக்கீங்க. Do you want to say something, teacher? Or anybody else? Anything you want to communicate? தயவுசெய்து உங்க feedback you can also send it through message, or you can give it to your the headmasters, the fathers. நீங்க கொடுத்துட்டீங்கனாலும் we will get it for us to improve anything, or any topics can be included. அந்த மாதிரி ஏதாவது suggestions இருக்கு அப்படினாலும் you can give it to the fathers, or straight away you can also post it. We can get it. Okay. Thank you for that. ஏறக்குறைய 38 பேர் ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கிறீங்க. Thank you. Thank you, Andrew. Thank you, Father. Okay. Fine. So we wind up. Thank you. Thank you, Father. And God bless you. Thank you. Thank you, Father. Very nice. Thank you very much, Father. It was a wonderful seminar. Thank you. Thank you, Father, for your great effort.